ஹாய் ஹலோடா, என்னோட இன்ஸ்டா ஐடி கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகேடா. போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, டே ஹாலி கூட ஆடுறது உங்களால் சுத்தமாக பார்க்க முடியல. உங்களுக்கு தலையெல்லாம் சுற்றி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப வலிச்சுத்தான்டா. உங்களால் சுத்தமாக முடியாமல் ஹேங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துருப்பான். நீங்கள் அப்படியே அர்ஜுன் மேலேயே அப்படியே மயங்கிருப்பீங்க. அர்ஜுன் தான்டா உங்களை பொண்டாட்டி என்னடி ஆச்சு அப்படின்னு தூக்கிட்டு போயிருப்பான். தயாங்க தான்டா அந்த ஸ்டேஜ்லேருந்து தவிருப்பான். இந்த பொண்டாட்டின்னு சொன்னோன்னா அவன் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுப்பான். நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. தேவ்க்கு ஒன்றுமே புரியல. உங்களை தூக்கிட்டு போகிறாங்களாடா. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சு தான் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. என்னாச்சு இந்த ப்ரொஃபஸருக்கு? அர்ஜுன் உங்களை தூக்கிட்டு போகிறான். மகியும் பின்னாடி போறாடா. உங்க அப்பாவும் பின்னாடி போறாங்க. ஸ்டேஜ்ல இருக்க பிரின்சிபல் தான்டா எல்லாத்தையும் சிட் பண்ண சொல்றாங்க. இல்ல ரொம்ப நேரம் இருந்தனால அவங்க மயங்கிட்டாங்க அப்படின்னு தான்டா எல்லாத்தையும் அலௌன்ஸ் பண்றாங்க. பக்கத்துல போற ப்ரொஃபஸர்லாம் நீங்க உங்க பொண்ணு பாருங்க அப்படின்றாங்க. தயாங்க உங்களை தூக்கிட்டு போறதே பாக்குறான். அவனால நம்ப முடியல அர்ஜுன் உங்களை பொண்டாட்டின்றத. தயாங் தான்டா. அவன் என்ன சொல்லிட்டு போறான்? ஏன் பொண்டாட்டிய அவன் பொண்டாட்டின்றான். இல்ல ஏன் பொண்டாட்டி? கீழே நின்று நம்ம விஷ்ணு ஜானு சாம்பு மோனா தான்டா ஸ்டேஜில் தயாங் கூட ஆடி இருப்பாங்க. ஹாலியும் அங்கே தான் நிற்கிறான். கீழே ஜானு விஷ்ணு தோணும் தான்டா தயாங்கிட்ட போகிறாங்க. நம்ம சாம்பமோனுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தயாங்க பார்க்கல. தயாங்க அவ்வளோ டியர்ஸோடு நிற்கிறான். பிரின்சிபல் தான்டா எல்லாத்தையும் இப்போ டான்ஸ் பண்ண எல்லாத்தையுமே அலௌன்ஸ் பண்ணி ஸ்டேஜ்க்கு சைடில் நிற்க சொல்கிறாங்க. ஏன்னா யார் காலேஜ் ஃபர்ஸ்ட் லீடில் இருக்கோ அப்படின்னு தான்டா அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த சைடு நீங்கள் தான்டா. உங்கள் அப்பா ஓடி போய் உங்கள் காரை எடுத்துகிட்டு வர்றாரு. உங்கள் அப்பாக்கானெல்லாம் அவ்வளோ டியர்ஸ் வருது. பயமாக இருக்கு அவருக்கு. என்னடி ஆச்சு? ஆகிய சேர்ந்து அழுகுறா. அர்ஜுன்லாம் அழுகுறான். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான்டா. உங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். மேம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்தகளும் அழுதுக. ஆனால் அர்ஜுன் பொண்டாட்டி என்னாச்சு அப்படிதான் என்னமும் கேட்குறான். இது உங்கள் அப்பா கதுலேயும் விழுகுது. உங்கள் அப்பா அந்த பதட்டத்துலேயும் அர்ஜுனை பார்க்குறாரு. பொண்டாட்டி உனக்கு என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? எனக்கு பயமாக இருக்குடி. எந்திரடி. ஆகிதான்டா கார் டோர் ஓப்பன் பண்ணுறான். அர்ஜுன் உங்கள் காருக்குள்ளேயே தான்டா படுக்க வைக்கிறான். மாகி அந்த சைடு உட்காந்துக்கிறா. உங்கள் அப்பா டிரைவர் சீட்டில் உட்கார்றாரு. எங்க ஃபோனை வைங்க. காலையில் 10 மணிக்கே ஆரம்பிச்சிருப்பாங்க. இவ்வளோ லேட்டாக போகிறேன். உங்கள் பையன் வேற என்ன திட்ட போகிறான். சரிடி. தயாங்கோட அம்மா தான்டா ஃபோனை கட் பண்ணுறாங்க. திரும்புகிறாங்க. தயாங்க அப்படி ஒடியாரான். அவங்க அம்மாவை பார்க்கவே இல்லைடா. கிராஸ் பண்ணி போகிறான். டே தயாங் கத்துறாங்க. அது கூட அவன் காதில் கேட்கவே இல்லை. நான் கூப்பிட்றத கூட கவனிக்காமல் இவன் எங்கே போகிறான்? ஃபங்க்ஷன் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆளுங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. இவன் எதுக்கு இந்த சைடு பார்த்து போகிறான்? தயாங்க அம்மாவும் நிற்கிறாங்க. தயாங்க போகிற சைடு பார்த்து ஜானு விஷ்ணு ஷாம்பு வேணாண்டா ஒடியாராங்க. டேய் தூணு. அம்மா எங்கடா போறீங்க? தயாங்க எங்கிட்ட போறான்? அம்மா அது ஏன்னா உங்களை தூக்கிட்டு போனதை தயாங்கோட அம்மா பார்த்துருக்க மாட்டாங்க. உங்களை சுற்றி ஒரு மாதிரி கூட்டமாக போயிருக்கும்டா. ஏன்னா தயாங்கோட அப்பா கால் பண்ணியிருக்கனால அவங்க அதை கண்டுக்காம பேசிட்டு போயிருப்பாங்க. அர்ஜுன் தான்டா அந்த காருக்குள்ளே ஏற போகிறான். அப்பா அவன் ஷோல்டர் பிடிச்சி தயாங் தள்ளுறான். அர்ஜுனன் யாருன்னு பார்க்குறான். பார்த்தா தயாங். தயாங் என்ன பண்ணுற? வெளில போ, உனக்கு ப்ரோக்ராம் இருக்கு, போ, நான் பார்த்துக்கிறேன். அர்ஜுன் உள்ள போகிறான். தயாங் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் செஸ்ட்டை பிடிச்சி தள்ளுறான் வெளியில. அப்போ அவன் செஸ்ட்ல தூங்குற அந்த செயினை தயாங் கையில பாக்குறான். தயாங்கோட கைப்பட்டு அது ஆன் ஆயிடுச்சு. அர்ஜுனோட வாய்ஸ் சவுண்டு கேட்டு முடிச்சு அடுத்த செகண்ட் உங்களோட வாய்ஸ் கேக்குது. ஓகே அர்ஜுன்னு. அவனோட ஹார்ட் பெயின் ஆகி ஷிவராக ஆரம்பிக்குது. கை நடுங்குது. அவனோட மைண்டெல்லாம் மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் தயாங் அவனை தள்ளி விட்டு தான் காருக்குள்ள உட்காந்துட்டு அர்ஜுனை பார்த்து ஒரு முறை, யோ கார் ஸ்டார்ட் பண்ணியா? அவ்வளோதான். உங்க அப்பா கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு, அர்ஜுன் இங்க இருக்கிறவங்க நீ பாத்துக்க. ஆனா சார் நானும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சீட்ல டோர் ஓபன் பண்ண போறான். யோ நீ இப்ப கார் எடுக்கல. உங்க அப்பா பார்த்து பல்ல கடிக்கிறான். மாகிக்கு பயம் வருது. உங்க அப்பா தான்டா காரை ஃபாஸ்டா ஓட்டுறாரு. தயாங்க உங்களை பாக்குறான். நெடியாச்சு பாருடி. உங்க கண்ணத்தெல்லாம் போட்டு தட்டுறான். உங்களே உழுக்குறான். ஏன் அவ்வளவு உழுக்காதுடா. ஓ வாய முடியா. நீ மட்டும் காரை பார்த்து ஓட்டியா? ஏங்க பாருடி என்ன. மாஹி தான்டா. ஓயன் எந்திரடி. மாஹி பேக்ல தான்டா தண்ணி இருக்கும். வாட்டர் பாட்டிலே எடுக்கிறா. உங்க ஃபேஸ்ல தான்டா ஒரு மாதிரி தொளிக்கிறா. ஓயன் எந்திரடி. அக்கேன்னு ஒரு மாதிரி தொளிக்கிறா. தயங்க தான் உங்க ஃபேஸ்லாம் தொடச்சு விடுறான். என்னால சுத்தமா முடியல. கண்ணு பூரா அவ்வளோ டியர்ஸ் வருது. அவன் இந்த செயினை அர்ஜுன் நெக்ல பார்த்ததும் இல்லாம அதுல உங்க வாய்ஸ் இதே மாதிரி செயின் உங்க நெக்லையும் பார்த்துருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது. ஒரு மாதிரி இந்த காருக்குள்ளேயே பைத்தியம் மாதிரி
கத்துறான். அவனால வந்து கோவத்த கண்ட்ரோல் பண்ண முடியாம. மாஹிக்கு பயம் வருது. உங்க அப்பாவுக்குலாம் அவ்வளோதான். அவர் கார் ஓட்டவே அவ்வளோ பயப்படுறாரு. அவனுக்கு தலையே பிச்சுக்கணும் போல தோணுது. அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அவன் மைண்டுக்குள்ள மனசுக்குள்ள 1008 கேள்வி. நான் இப்போ உங்க கூட சண்டை போற நிலைமையில இல்ல. இருந்தாலும் சண்டை போடணும் போல இருக்கு. அவளை இங்கேயே கொல்லணும் போலாம் தோணுது. இன்னொரு பக்கத்து பயம் வருது. விட்டுட்டு போயிருவீங்களோ அப்படின்னு. அவன் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்க ஃபேஸ பிடிச்சு இந்த பாருடி உங்க ஃபேஸ்ல இருக்க தண்ணியெல்லாம் தொடச்சு விடுறான். லைட்டா ஐஸ ஓப்பன் பண்றீங்க. பிளர்ரா தெரியுது. உன்னால முடியல. தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்துது. பாரு இங்க பாரு. சொல்லலே தயாங் மேலே வாமிட் பண்றீங்க. ஏன் இருந்தாலும் அகைன் வாமிட் பண்றீங்க. உங்க அப்பா வாமிட் பண்ற பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ண போறாரு. யோ காரை ஸ்டாப் பண்ணுங்கண்ணா. ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஏன் பரவாயில்ல. தயாங் உங்க பக்கத்துல இருக்கான்னு தெரியுது. ஆனா உங்களால பதில் கூட பேச முடியல. மாஹிக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி இந்த பையன் பதறான் அப்படின்னு. உங்களையும் அந்த கார்ல சாச்சு படுக்க வச்சுட்டான்டா. மாஹி உங்களை பிடிச்சிக்கிறா. வாட்டர் பாட்டில தயாங்கிட்ட கொடுக்குறா. அவன் ஹிப்ல வச்சிருக்க கட்சி படுத்து அதை தொடச்சிட்டு கார் டிரைவ் பண்ணையிலே கார் டோர் ஓப்பன் பண்ணி அதையும் அந்த கார்லயே அப்படி கழுவி கையை வச்சுலாம் கழுவுறான். கையில தான் அப்படியே ஒரு மாதிரி ஷோல்டரோட எடுத்திருப்பீங்க. அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான்டா வெளியில கழுவுறான். கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கார் மூவ் ஆகிட்டு இருக்கையிலே இந்த மாதிரி பண்றான். அவனும் கழுவி முடிச்சுட்டான்டா. அந்த வாட்டர் பாட்டிலையும் கார் டோர் லாக் பண்ணிட்டு உங்களை பாக்குறான். அந்த வாட்டர்ல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான்டா அப்படின்ட்டு உங்களை அவன் ஷோல்டர்ல சாச்சிட்டு பாரு உங்க வாயெல்லாம் தொடச்சு விட்டு தண்ணி குறி டே கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உன்னால சுத்தமா கண்ணை கூட முழிக்க முடியல. உங்களை பார்க்கல உனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குடி. எல்லாம் பண்ணாதடி. உங்க ஹெட்ல அவ்வளோ கிஸ் பண்றான். ஆவிக்கெல்லாம் ஷாக்கா இருக்கு. தண்ணி குறியுதுண்டா. உங்க லிப்ஸ்ல வச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் குறி அப்படின்னு தான் கொடுக்குறான். இல்லை லைட்டாக உங்க மவுத்தை ஓப்பன் பண்ணி குடிக்கிறீங்க. கொஞ்சம் உன்னால முடியல தலையாட்டுறீங்க. அவன் இந்த வாட்டர் பாட்டில வைக்க போறான். அப்ப மாஹி தான் வாங்கிக்கிறா. உங்க அப்பா இதெல்லாம் மிரர்ல பார்த்துட்டு ட்ரை பண்றாரு. உங்களை அவ்வளோ டைட்டா ஹக் பண்றான். அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்களை பார்க்கையில. மாஹிக்கு தெரியும் உங்க அப்பாவை. ஆனா உங்க அப்பா எதுவுமே சொல்லாம இருக்காரு. அதான் மாஹிக்கு டவுட் வருது. காரும் ஸ்டாப் ஆகுதுடா. ஏன்னா நீங்க எப்பயுமே போவீங்கடா உங்களோட ஸ்பெஷல் டாக்டர், அதாவது ஃபேமிலி டாக்டர். அங்க கூட்டியாந்துருக்காங்க உங்க அப்பா. காரு ஸ்டாப் ஆனோன்னு தான் தயாங் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்களையும் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடுறான். அவங்க அப்பா ஓடியாராரு. மாஹி பின்னாடியே வர்றா. அந்த ஹாஸ்பிட்டல்ல கத்துறான். உங்க அப்பா தான்டா கூட்டிட்டு போறாங்க. ஏன் இங்க அப்படின்னு. உங்க அப்பா தான் டாக்டர் ரூம்குள்ளயும் போறாங்க. என்னாச்சு என் பொண்ணுக்கு. ஏன் உள்ள தூக்கிட்டு வரான். அங்க படுக்குவீங்க. இல்ல வெளில போ. டாக்டர் சொல்றாங்க உங்க அப்பா தான்டா. டாக்டர்ட்டையும் பேசுறாங்க. என் பொண்ணு மயங்கிட்டா இப்படிலாம் சொல்றாங்க. ஓகே சார் நீங்க வெளில போங்க நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு தான்டா செக் பண்றாங்க உங்களை. மாஹி தயாங் உங்க அப்பா தான் வெளில இருக்காங்க. தயாங் இங்கிட்ட அங்கிட்ட நடக்குறான். அவனுக்கு பதறு பயமா இருக்கு. நேத்து இப்படித்தான் பண்ணீங்க. வாமிட்டா எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிட்டு இருப்பான். ஆனா நீங்க வேணாம் நான் தூங்கணும் தூக்க வருதுன்னு இருப்பீங்க. உங்க அப்பா தாண்டா உங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்றாங்க. உங்க அம்மாவுக்கும் அவ்வளவுதான். வீட்லயே ஒரு மாதிரி கத்தி அழுதுகிட்டு தான் அவங்களும் கிளம்பி வர்றாங்க. உங்களுக்கு இங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அர்ஜுன் தாண்டா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கார்ல ஏறி போனதுக்கு எதுக்கு தயாங் மறைச்சான். ப்ரொஃபஸரும் எதுவும் சொல்லல. ப்ரொஃபஸரவே தயாங் கத்திருப்பான் காரைடியா அப்படிலாம். அது மட்டும் இல்லாம அர்ஜுனை பார்த்து முறைச்சிருப்பான். இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டான் அர்ஜுன் தயாங்க. ஏன்னா அவன் வந்தே 2 வீக் ஆக போகுது. இந்த சைடு தயாங்க அம்மாட்ட தான்டா நடந்தது பூரா சொல்லியிருப்பான். ஜானுக்கும் விஷ்ணுக்கும் ஷாக்கா இருக்கும். ஏன்னா அர்ஜுன் நீங்களும் லவ் பண்ணிருக்குங்க அப்படிலாம் நம்ம சம்பவம் கேட்டிருப்பான்லடா. மாஹி சொல்லியிருப்பா ஃப்ரெண்டு அப்படின்னு. இதெல்லாம் சொன்னோன்னு தயாங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. இடியே விழுந்த மாதிரி இருக்கு. நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஸ்டேஜ்ல தான்டா ஒரு காலேஜா நேம் அனௌன்ஸ் பண்றாங்க. 4th இயர்ல இந்த காலேஜ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேஜ்ல ஹாலி தான் தயாங்க தேடுறா. பிரின்சிபலும் தயாங்க தான் பாக்குறாங்க. ஆனா இந்த கூட்டமா எந்திரிச்சு நின்றுப்பாங்கல்லடா. அதனால தயாங் போனதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாலியும் பார்த்திருப்பா. ஏன்னா ஓடுனதுதான் பார்த்திருப்பா. எதனால ஓடுனா அப்படின்னு ஹாலிக்கு தெரியாது. அர்ஜுன் வாராரு. நம்ம சாம்பமோனும் விஷ்ணு ஜானும் அர்ஜுனை பாக்குறாங்க. பக்கத்துல தயாங்கோட அம்மா தான் இருக்காங்க. அப்ப நம்ம சாம்பமோ சொல்றான் அம்மா இவர் பேரு தான் அர்ஜுன் அக்கா லவ் பண்ற ப்ரொஃபசர். தயாங்கோட அம்மாவும் பாக்குறாங்க. அர்ஜுன் தான்டா கிராஸ் பண்ணி போறான். அவனுக்கும் மனசெல்லாம் வலிக்குது. டியர்ஸோட போய் அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துல நிக்கிறான். அவனோட தாட் பூரா உங்களோட நினப்பு தான்.
தயாங்கோட அம்மா கேக்குறாங்க, எங்கடா போயிருக்கான்? அம்மா அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க. தயாங்க சேர்ந்து போயிட்டான் போலம்மா. அர்ஜுன் சார் வராரு. எனக்கு என்னமோ தயாங்க தான் கூட போயிருப்பானு தோணுது. எந்த ஹாஸ்பிட்டலும் தெரியுமாடா? அம்மா நான் பின்னாடி வர்றதுக்குள்ள நீங்க கூப்பிட்டனால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க தெரியலம்மா அப்படின்னு ஜான் சொல்றான். தயாங்கோட அம்மாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நீங்க லவ் பண்றீங்க அது தயாங்க்கு தெரிஞ்சிருச்சு. சும்மாவே உங்க மேல பைத்தியம் பிடிச்சு அலையிறான். இப்ப நீங்க லவ் பண்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இனி அவ என்ன பண்ண போறான்னு பயமா இருக்கு தயாங்கோட அம்மாவுக்கே. ஸ்டேஜ்ல அலௌன்ஸ் பண்றாங்க, டாப் 1 காலேஜ் ஃபர்ஸ்ட் லீட்ல இருக்குது தயாங்கோட காலேஜ் டான்ஸ் இதுதான் அப்படின்றாங்க. தயாங்கோட அம்மா தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி அங்க அலௌன்ஸ் பண்றதான் பாக்குறாங்க. செம்மையா கத்தி பஸ்ல எல்லாம் அவ்வளோ ஜாலியா இருக்காங்க. மாஹிக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பி. அந்த பிரின்சிபல் அவர் கண்ணில் அவ்வளோ டிஎஸ்ஸே வருது. போன தடவையும் தயாங்கினாலதான் டாப்ல இருந்திருப்பாங்க. இப்பயும் அவன் அந்த காலேஜுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கான். கொஞ்சம் அரகன்ட்டு ரவுடி மாதிரி இருந்தாலும் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பான். ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு அவன் தான் டாப்ல வருவான். பிரின்சிபல் கொண்டு தயாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேக்குறாங்க. அங்க இருக்கிற பையன்கிட்டலாம் ஹாலிட்டையும் கேக்குறான். தெரிலன்னு தான் சொல்றாங்க. தயாங்கோட நேம தான் அலௌன்ஸ் பண்றாங்க. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க அம்மாவுக்குலாம் கேக்குது தன் பிள்ளைய தான் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. பட் ஆனா அவங்க இல்ல. எல்லாம் திரும்பி தேடுறாங்க தயாங்க. அங்க அவன் எங்கேயுமே இல்ல. அர்ஜுனுக்கு தெரியும் அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு. அவனும் அமைதியா தான் இருக்கான். ஹாலிக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி இருந்தாலும் தயாங்க காணோம்னு தேடுறா. தயாங்க முன்னால இருக்க முடியல. உங்க அம்மாவோட நம்பரை வாங்க மறந்துருப்பாங்க. சரிடா நான் என்னன்னு போய் பொய்யன் வீட்டுக்காவது போறேன். அவனை பத்தி எந்த நியூஸ் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கடா அப்படின்னு தான் தயாங்கோட அம்மா சொல்லிட்டு போறாங்க. அவங்களும் சரிமான்றாங்க. இந்த சைடு உங்களுக்கு தாண்டா செக்அப் பண்ணிருப்பாங்க. ப்ரெஷர் கூட இருக்கு. உங்களுக்கு ட்ரிப்பு போகுது. பேபி நல்லா இருக்கான்னு பாக்குறாங்க. ஓகே நல்லா இருக்கு. பட் நீங்க தான் ஸ்டேபிளாவே இல்லாம இருக்கீங்க. என்னமோ ஐஸை க்ளோஸ் பண்ணி தான் இருக்கீங்க. இன்னும் அதிகமாயிருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தாண்டா ஆபத்துன்னு இந்த டாக்டர் சிஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட சைன் வாங்கிருங்க அப்படின்றாங்க. டாக்டர் தாண்டா அவங்கள செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர் தான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வர்றாங்க. ஆல்ரெடி உங்களோட டீட்டெயில்லாம் இங்கே நீங்கள் கொடுத்துருப்பீங்களடா. இங்கே தான் செக்அப் பண்ணுறீங்க. அதனால இங்கே ஒரு டாக்குமெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சிஸ்டர் தான்டா வெளில வந்திருப்பாங்களடா. அப்போ தயாங்க உங்கள் அப்பா உங்களோட ஃப்ரெண்டு எல்லாம் தான் எந்திரிச்சு நின்று அந்த சிஸ்டர்கிட்ட உங்கள் அப்பா தான்டா என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பா பார்த்தாண்டா. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு உங்களே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா வந்திருப்பாங்க. அதனால தெரியும். சார் உங்கள் பொண்ணோட ஹஸ்பண்ட் யாரு? இந்த சைன் போடணும் அப்படின்றாங்க. மிஸ்ஸஸ் ஒயன் கிம் தயாங். நான்டா. என்னங்க சார் இதில் ஒரு சைன் போடுங்க அப்படின்றாங்க. தயாங்க வாங்குறான். மாஹிக்கெல்லாம் ஷாக்கா இருக்கு. தேர்ட் இயர் படிக்கிற பையன் என்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு. மாஹி உங்க அப்பா பாக்குறா. உங்க அப்பா தயாங்க தான் பாக்குறாங்க. ஏன்னா அவன் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். அவனே ஸ்டேபிளா இல்லாம இருக்கான். இந்த ரிப்போர்ட்டை பாக்குறான். ஆல்ரெடி அது மிஸ்ஸஸ் ஒயன் கிம் தயாங் தான் போட்டிருக்கு. பார்த்துட்டு உங்க அப்பா பாக்குறான். ஏண்டா என்ன பிடிக்கலன்றீங்க? ஆனா என் பேரு மட்டும் எப்படா தெரியும்? கரெக்டா கேக்குறாங்க மிஸ்ஸஸ் கிம் தயாங்னு. அவனும் அந்த கண் டியர்ஸோடு தான். அது முழிச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளோ பிளர்ரா இருக்கு அவன் கண்ணே. சைன் போட்டு கொடுக்குறான். சிஸ்டர் என் பொண்டாட்டிக்கு. சார் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பாவம் இந்த மாதிரி டயத்தில் அவங்கள டென்ஷன் படுத்திருக்கீங்க அப்படின்னா சொல்லிட்டு உள்ளவும் போறாங்க. தயங்க ஒன்றும் புரியல. அவங்க அப்பனை பார்த்தா முறைக்கிறான். அவங்க அப்பா ஒரு மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டாரு. இப்போ டாக்டர் தான்டா உங்களை செக்அப் பண்ணிட்டுலாம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராங்க. உங்க அப்பா ஓடி போய் தான் டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு? டாக்டர் என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? இப்படி ஆளுக்கு கேக்குறீங்களா சார்? நீங்க தான் உங்களோட ஹஸ்பண்டா? உங்க பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா ரொம்ப பத்திரி பயப்படுறீங்கல்ல. இப்போ உங்க பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கணும் உங்களுக்கு தெரியாது? இந்த மாட்டயத்துல அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு. அவங்கள சேஃபா பார்க்கணும் உங்களுக்கு தெரியாது? அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காங்க. அவங்களே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த மாதிரி ஸ்டேபிளுக்கு வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. அது அவங்களுக்கும் ஆபத்து. அப்போ உங்க அப்பா தான்டா. இப்ப என் பொண்ணு எப்படி இருக்கா? இப்ப நார்மல் தான். பட் இன்னும் கண்ணு முழிக்கல. நான் ப்ரெஷர் இன்னும் குறையல. ஒரு 15 நிமிட் அப்புறம் தான் இதான் தெரியும். ப்ளீஸ் இதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சமாவது சேஃபா பாத்துக்கோங்க. அப்புறம் டென்ஷன் மட்டும் படுத்தாதீங்க. இந்த மாதிரி டயத்துலலாம் டென்ஷன் ஆனாங்க அப்புறம் கஷ்டம்தான். தயாங்க பார்த்து சொல்லிட்டு போறாங்க. தயாங்க ஒன்றும் புரியல. எதனால அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு இப்பதான் மைண்ட்ல தோணுது. ஏன்னா அர்ஜுன் உங்க பக்கத்துல உட்காந்துருந்தான். ஆல்ரெடி அர்ஜுனும் நீங்களும் ஒரே காலேஜ்னு வேற அன்னைக்கு கேட்டிருப்பான். அது அவன் பெருசா எடுத்திருக்க மாட்டான். ஆனா இப்ப உங்களை அவன் பொண்டாட்டின்றதும் நீங்க போட்டிருந்த செயின் அதே மாதிரி அவனும் போட்டிருந்தான். அது மட்டும் இல்லாம
ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு இருப்பான். அதுக்கு நீங்க ஓகே அர்ஜுன் இருப்பீங்க. பக்கத்துல இருக்க சேர்ல பொத்துன்னு உட்கார்றான். அவன் மண்டே கிரிப்பா பிடிக்கிறான். அவனுக்கு பண்டே பிச்சுக்குது. அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. அவன் தான் தப்பு பண்ணிட்டான்னு அவனையும் குற்ற உணர்ச்சியில குறிக்கிட்டு இருந்தாலும் பட் உங்களை விட முடியாம பேபி அபார்ட் பண்ணது இப்ப இந்த மாதிரி. இது மட்டும் இல்லாம நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, அது அர்ஜுன். இதெல்லாம் அவன் மண்டைக்குள்ள போட்டு தலையவே சுத்தி எடுக்குது. அவன் தலைக்குள்ள யாரோ குச்சிய வச்சு குத்துற மாதிரி இருக்கு சுத்தி. மாஹி, இங்க என்ன நடக்குதுமா? அங்கிள் எனக்கு புரியல. அர்ஜுன் என் பொண்ணு பொண்டாட்டின்றான். என்ன நடக்குது? 2 பேர் லவ் பண்ணாங்களா என்ன? ஆனா அங்கிள், இந்த கிம்தயா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம்மா, அப்புறம் இருக்கட்டும், நான் சொல்றேன். அர்ஜுனுக்கும் என் பொண்ணுக்கும் என்ன? பொண்ணு லவ் பண்ணாளா? அது அங்கிள் மறைக்காம என்கிட்ட சொல்லுமா. இல்ல அங்கிள், அர்ஜுன் தான் லவ் பண்ணாரு. உங்க பொண்ணு அர்ஜுனை ஃப்ரெண்டா தான் பார்த்தா. நடந்தது பூரா உங்க ஃப்ரெண்டு சொல்ற அவங்க அப்பாட்ட. ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அர்ஜுன் உங்களை தேடி இங்க வந்தது இதெல்லாம் சொல்றா. ஆனா இப்ப நடந்ததெல்லாம் அவளுக்கு தெரியாது. உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் தான் மேரேஜ் ஆயிருக்குன்னு நினைச்சிருப்பா. ஆனா அவளுக்கே ஷாக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களோட ஹஸ்பண்ட். நீங்க நினைக்கிற மாதிரி ஓயன் லவ் பண்ணல அங்கிள். ஏன்னா உங்க அப்பாவும் கேட்டிருப்பாரு அந்த லாக்க செயின். அப்புறம் எப்படிம்மா என் மக அங்கிள் ஏதோ சப்ஜெக்டுக்கு ஓகேன்னு சொன்னா அதை ஞாபகார்த்தமா எடிட் பண்ணி அந்த செயின் ஸ்பெஷலா அவனே ரெடி பண்ணது. இப்போதான் அவங்க அப்பாவுக்கு மூச்சே வருது. நான் தயங்க பத்தி தெரியும். ஆல்ரெடி உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கான். இது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு வேற. நான் உங்களுக்கு என்ன பண்ண போறோன்னு பயம் வந்திருக்கும். ஆனா நீங்க லவ் பண்ணலன்னு உங்க அப்பாவுக்கு இப்பதான் தெரியுது. அவர் இப்பதான் கொஞ்சம் நார்மல் ஆகுறாரு. இந்த சைடு தயாங் தாண்டா. ஹலோ ஹலோ, டேய் மச்சான், டேய் தயாங்கா, எங்கடா இருக்க மச்சான்? டேய் அது அப்புறம் இருக்கட்டும், இப்போ நீ எங்க இருக்க மச்சான்? காலேஜ்ல மச்சான். அது மட்டும் இல்லடா, நம்ம காலேஜ் ஃபர்ஸ்டா வந்திருக்கு. பிரின்சிபல் ஒண்ணுதான்டா மச்சான் தேடுறாரு. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. என்னோட போன் உன்கிட்ட தானே இருக்கு. ஆமா மச்சான், அதை எடுத்துக்கிட்டு என் பொண்டாட்டி ரூம்ல பேக் இருக்கு. அதை எடுத்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா மச்சான். அம்மா என்னடா? அம்மா வந்தாங்க மச்சான். அம்மாவுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் மச்சான். எங்க ஒத்தம் உன்னை பார்த்தாங்கடா மச்சான். நீ அம்மாவை கண்டுக்காம போயிட்டுடா. அம்மா என்கிட்ட கேட்டாங்க நீ எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க மச்சான். சம்பவமான அம்மாட்ட நான் எங்க இருக்கேன் எதுவும் சொல்லாத, முடிவிட்டதை மட்டும் எடுத்துட்டு வாட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்றான். சரிடான்னு அவனும் காலை கட் பண்றான். இந்த சைடு தயாந்தாண்டா உங்க அப்பாட்டையும் ஃபோனை கொடுத்துட்டு உங்க ரூம்ல இருந்து ஒரு சிஸ்டர் வெளில வராங்க. அந்த சிஸ்டர்ட்டையும் கேட்டுட்டு என் பொண்டாட்டியை பார்க்கணும் அப்படின்றான். சார் அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார். ஆல்ரெடி அவங்க நார்மலா இருக்கணும். ஏன்னா அவங்கள போய் டென்ஷன் பண்ணிடாதீங்க. இல்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன். என் பொண்டாட்டியை பார்க்கணும் ப்ளீஸ். சார் நான் மேம்கிட்ட மட்டும் கேட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவங்களும் போகிறாங்க. தயங்க அங்கிட்டு நாடகிறான். மாயை பார்க்குறா. தயங்க டென்ஷனாக இருக்கான். நான் ஷர்ட் போடவே இல்லை, ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கான். அங்கே போகிறவங்க எல்லாம் தயங்க தான் பார்க்குறாங்க. செம்ம அழகாக இருக்கான். அங்கே இருக்கிற நர்ஸே நம்ம தயங்க பார்த்து சைட் அடிக்குதுங்க. அப்புறம் அங்கே வந்திருப்பாங்களடா ஹாஸ்பிட்டலில். அவங்களும் தயங்க பார்த்துட்டு தான் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இது உங்கள் அப்பா கதுலையும் கேட்குது. தயங்க பார்க்குறாங்க. நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கான். சார் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஏங்க உள்ள போறான். உங்க அப்பாவும் வர்றாரு. பின்னாடி திரும்பி ஒரு முறை தான் யாராவது வந்தீங்க கொன்றுவேன். உள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிறான். உங்களை பாக்குறான். ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்திருக்கீங்க. உங்களுக்கு ட்ரிப்பு போட்டிருக்காங்க. அதையும் பாக்குறான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உங்க பக்கத்துலயும் உட்காடுறான். அவன் கண்ணு பூரா அவ்வளோ டியர்ஸ். உங்க கைய பிடிக்கிறான். அவ்வளோ டைட்டா பிடிக்கிறான். பொண்டாட்டி உனக்கு என்னடி ஆச்சு? எல்லாம் என்னட்டு தானே. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிருப்பேல. நான் தானடி உன் வாழ்க்கையில வந்து வாழ்க்கையை நாசப்படுத்திட்டேல. நான் மட்டும் வரலன்னா அந்த அர்ஜுனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையோட இருந்திருப்பேல. ஆனா என்னால முள்ளடி ஹார்ட்லாம் ரொம்ப வலிக்குது. என்னால ஏத்துக்க முடியலடி. நீ அர்ஜுனை லவ் பண்ணுவேன்னு. ஆனா பொண்டாட்டி என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுடி. செத்துருவேண்டி. அவன் கண்ணில் வர டியர்ஸ் உங்க கையில படுது. உங்களுக்கு நல்லா கேக்குது. உங்க கண்ணில் இருந்து டியர்ஸ் வருது. உங்க ஹேண்டை தான் அவ ஹெட்ல வச்சு ஒரு மாதிரி அழுகுறான். ப்ளீஸ்டி என்னை விட்டு மட்டும் போயிடாது. என்னை விட்டு போன நான் செத்துருவேண்டி. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒயின் தொண்டெல்லாம் அடைக்குது. ஹார்ட்ல ரொம்ப வலிக்குது. ஒயின் உங்க பக்கத்துலேயே தான்டா உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு அப்படியே அந்த பெட்லேயே அவன் ஹெட்டை வச்சுட்டு தூங்குறான். வெளியில நம்ம சாம்பம்மா, விஷ்ணு, ஜான்லாம் வந்து வெளியில நிக்கிறாங்க.
ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டிருப்பாங்க உள்ளே இருக்கான்னு சொன்னோன்னே. அவங்களும் போயிருப்பாங்க. டோரை ஓப்பன் பண்ண போயிருந்தாண்டா உங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. அவங்களும் ஸ்டாப் ஆகி வெளிலே நிற்கிறாங்க. இப்போ டாக்டர் தாண்டா 15 நிமிட்ஸ்க்கு அப்புறம் உங்களை செக்அப் பண்ண வந்திருப்பாங்க. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் ஹேண்டு தயங்கோட ஹெட்டில் இருக்கும். சார் என்ன பண்ணுறீங்க? பேஷண்ட் பக்கத்தில் இப்படி தான் இருப்பீங்களா? பார்த்துட்டிங்கன்னா வெளில போக மாட்டீங்களா? டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்திரிங்க அப்படிதான் தயாங்க சொல்கிறாங்க. தயாங்கும் இப்போ ஐஸை ஓப்பன் பண்ணுறான். உங்களோட ஹேண்டு அவன் ஹெட்டில் இருக்கிறத பார்க்குறான். சார் எந்திரிச்சு போங்க, செக்அப் பண்ணணும். அவனும் உங்கள் கையெடுத்து அந்த பெட்டில் வச்சுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அவன் கிஸ் பண்ணிட்டு போகிறான். சார் என்ன பண்ணுறீங்க? இது ஹாஸ்பிட்டல். சரி மேம், இல்லை போங்க. இப்போ அவங்களுக்கு செக்அப் பண்ணி பார்க்குறாங்கடா. 160 இருக்கும், இப்போ 150 தான் இருக்குது. 10 பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு. இதுவே உங்களுக்கு ஜாஸ்தி தான். ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கணும். நம்மளை விட இப்போ 10% கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. தயாங்க வெளில போயிருப்பான். கரெக்டாக அவங்க அம்மா பத்திரிக்கிட்டு அழுத்துக்கிட்டு ஓடியாராங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, உள்ளே இருக்கா, என் பொண்ணை பார்க்கணும். இன்னும் உள்ளே போகிறாங்க. தயாங்க தான் ஹேண்டை பிடிக்கல. டாக்டர் உள்ளே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போகக்கூடாது. அவ நல்லா தான் இருப்பா, நீங்கள் பயப்படாதீங்க. நான் தயாங்கவ இன்னும் இல்லை, தேவை நல்லா தான் இருக்கா. ஏன்னா உங்க அம்மா பதறி அடிச்சுக்கிட்டு உங்க கண்ணு பூரா அவ்வளோ டிஎஸோட சொல்றாங்க. எனக்கு புரியுது. ஏன்னா உங்களோட அம்மா பொண்ணு கஷ்டப்படுறதை யாருனால தான் பார்க்க முடியும். ஒன்றும் இல்லை அப்படின்னு தான்டா பொண்ணு சமாதானப்படுத்துறான். உங்க அப்பா கூட ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் தயாங் இப்படி பண்றதை பார்த்துட்டு உங்க அப்பா அமைதியா தயாங்க தான் பாக்குறாரு. தயாங் சாம்புமாவனை பாக்குறான். டே மச்சான், என்னடா ஃபோனு? அப்புறம் அக்கா உங்க அப்பாவும் பாக்குறாங்க, உங்க அம்மாவும் பாக்குறாங்க. பேக்கை வாங்கிட்டு உங்க அம்மாட்ட தான் கொடுக்க போயிருப்பான். ஸ்டாப் ஆயிட்டு ஏன்னா லைட்டா ஜிப் ஓப்பன்ல இருக்கும். என்ன வச்சிருக்கா அப்படின்னு அந்த பேக்கை ஓப்பன் பண்றான். பார்த்தா அவனோட ஷர்ட்டு அன்னைக்கு விரிச்சிருப்பான்லடா, அதை நீங்க உங்க பேக்ல தான் வச்சிருப்பீங்க. அதை நீங்க எடுத்து வச்சிருக்க மாட்டீங்க, மறந்துருப்பீங்க. இது உங்க அப்பாவுக்கு தெரியும் இது தயாங்கோட ஷர்ட்னு. எடுத்து ஷர்ட்ல போடல தான்டா. அப்போ ஷர்ட்ல இருந்து என்னமோ விழுகுது. அதை எடுக்கிறான். லெட்டர். என்னது? அதையும் பிரித்து ஓப்பன் பண்ணி படிக்கிறான். அது அவனுக்கு வந்த லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் கூட தயாங்கிட்ட கேட்டிருப்பாளடா, என்னோட லெட்டர் வந்துச்சா சீனியர்னு கேட்டிருப்பா. அந்த லெட்டர் அதில் அவளோட நேமும் இருக்கு. அகைன் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணுறான். உள்ள பார்க்குறான். பார்த்தா லெட்டரா இருக்கு. அதை பூராத்தையும் கீழே கொட்டுறான். உங்க அப்பாவும் பார்க்குறாங்க, மாஹி பார்க்குறா, உங்க அம்மாவும் பார்க்குறாங்க. அந்த பேக்ல இருந்து அவ்வளோ லெட்டர் கொட்டுது. அந்த லெட்டர் மேல அர்ஜுன் கொடுத்த அந்த செயினும் விழுகுது. உங்க அப்பாவுக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா உங்க அப்பாவோட டேபிள்ல தான் அந்த லெட்டர் இருந்திருக்கும். நீங்க காலையில தான்டா உங்க பேக் வைக்க போயிருப்பீங்க. அப்ப அந்த லெட்டர் அகைன் வந்திருக்கும் அப்படின்னு தான் அந்த லெட்டரும் எடுத்து உங்க பேக்ல வச்சிருந்திருப்பீங்க. அந்த லெட்டர் பூரா எடுத்து பார்க்குறான். எல்லாம் அவனுக்கு வந்த லெட்டர்ஸ். அப்புறம் அந்த செயின் எடுக்கிறான். ஏன்னா அது அசிங்கமா இருக்குன்னு அவன் தான் அத்து போட்டிருப்பான். அந்த செயினவே நல்லா ஒத்து பார்க்குறான். சைடில் குட்டியூன்னு பட்டன் மாதிரி இருக்கு. அதை ப்ரெஸ் பண்ணுறான். அர்ஜுன் வாய்ஸ், உங்களோட வாய்ஸ். அப்படியே கீழே டம்முன்னு உட்காடுறான். இது உங்க அம்மாவுக்கு தெரியாதுல்லடா. உங்க அம்மா உங்க அப்பா பார்க்குறாங்க. உங்க அப்பா தலையை இல்லைன்னு தான் ஆட்டுறாரு. உங்க அம்மா மாகியை பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் கவனிச்சிருக்க மாட்டாங்க. பக்கத்தில் என்னடா ஒரு பொண்ணு நிற்கிறான்னு பார்த்துருப்பாங்க. ஆன்டியஸோட மாகியை பார்த்தா அவளும் இல்லைன்னு தான் தலையாட்டுறா. தயங்க பார்த்தா அவ்வளோதான் இடியே விழுந்த மாதிரி உட்காந்துருக்கான். கண்ணில் டியர்ஸ். அழுது கத்த கூட இல்லை, அமைதியாக இருக்கான். அவன் கண்ணில் மட்டும் கண்ணீர் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ உங்கள் ரூமில் இருந்தாண்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில டாக்டர் தான் வர்றாங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தான் என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கா, பட் 10% மட்டும்தான் கம்மியாயிருக்கு. 2 days கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ப்ரெஷர் கொஞ்சம் நார்மலானால் தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க அப்படின்ட்டு தாண்டா அவங்களும் போயிடுறாங்க. தயாங்க இதுக்கு மேலே அங்கே இல்லை. அவன் எந்திரிச்சு ஒரு மாதிரி சோலே இல்லாத மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கான். மச்சான், தாம்புமோனும் விஷ்ணு ஜானும் தான் தயாங்க பின்னாடி ஓடி போகிறாங்க. தயாங்க அவன் மைண்டில் எதுவுமே இல்லாமல் பிளாங்காக நடந்து போய்கிட்டு இருக்கான். சமூகம்லாம் போட்டு அவனை மச்சான்னு கையை பிடிச்சி உழுக்குறாங்க. பட் அவ எதுவுமே பேசல. அவ வாட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கான். டே மச்சான், ஒன்றும் இல்லைடா, எதனா சும்மாவா இருக்கும்டா. இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத மச்சான், ஒன்றும் இல்லை, பேசுடா. டே மச்சான் பேசுடா அப்படின்னு அவன் சீஸை பிடிச்சி தட்டுறாங்க. பட் அவன் எதுவுமே இல்லை. அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்கான். ஸ்டாப் பண்ணுறாங்க, அவனை ஸ்டாப் பண்ண முடியல. அப்படியே சில மாதிரி போய்கிட்டு இருக்கான். இந்த சைடு தயாங்க அம்மா தான்டா
உங்கள் வீட்டுக்கும் போயிருப்பாங்க. அவங்க டோர் லாக்ல இருந்திருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, எங்கே போய் உங்களை கேட்குறதுன்னு தெரில. தயங்கோட ஃபோனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. பட் தயங்கோட ஃபோன் தயங் ஹேண்டில் தான் இருக்குது. ரிங் சவுண்டு கேட்குது. அவன் அட்டன் பண்ணலை. அதில் சாம்பமும் தான் எடுக்கிறான் ஃபோனை தயங் கையிலேருந்து. பட் அந்த நம்பரை பார்த்துட்டு அவன் அட்டன் பண்ணலை. என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், மச்சான் பைக் எடுத்துகிட்டு வாடா. அவங்களே எடுத்துகிட்டு வராங்க. பட் அவன் உட்காரவே மாட்றான். ரோட்டில் அவன் வாட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கான். மச்சான் பைக்கில் ஏறா, டே வீட்டுக்கு போகலாம், பைக்கில் ஏறா. அவன் எதுவுமே கவனிக்கலை. வாட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க பின்னாடி நடந்து போகிறான். அவன் கண்ணில் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் அம்மா தான்டா. மாகி இங்கே என்ன நடக்குது? என் பொண்ணு லவ் பண்ணாளா? அவ என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டாள். என் பொண்ணு எப்படி? ஐயோ ஆண்டி இல்லை, ஒயன் லவ் பண்ணல. நான் எப்படி? இது அவளோட வாய்ஸ் தான். ஆமா ஆண்டி, இது ஒயனோட வாய்ஸ் தான் அப்படின்ட்டு அவளும் மாகியும் சொல்கிறா. நடந்தது பூரா ஃப்ரெண்டாக தான் பார்க்குறா. அர்ஜுன் தான் லவ் பண்ணா அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறா. உங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் உயிரே வருது. ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி நிலமையில ஏங்க ஏற்றுக்கவும் மாட்றீங்க. இப்போ இந்த பிரச்சனை அப்படின்னு நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. இப்போ மாயி சொன்னதை பார்த்தா கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. இந்த சைடு தாங்க போய்கிட்டே இருக்கையில அப்படியே ஃபைண்ட் ஆகி விழுகுறான். அவனோட ஃப்ரெண்டு தான் தாங்கி பிடிச்சி பக்கத்துல கடை இருக்கும், தண்ணி வாங்கி தொலைக்கிறாங்க. மச்சான் என்னடா ஆச்சு? அம்மம்மா விஷ்ணு 3 பேருமே அழுகுறாங்க. தயாங்கோட நிலைமையை பார்த்து அவனை தூக்கி அந்த பைக்ல வச்சு தாண்டா தயாங்கோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. தயாங்கோட அம்மா தான் எங்க போறன்னு தெரியாம ஆல்ரெடி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிலைமையில தயாங்க கூட்டிட்டு வரத அவங்க அம்மானால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இப்படி பாப்பாங்க அப்படின்ட்டு. தயா என்னடா ஆச்சு? அது ரூமுக்கும் கூட்டி போய் படுக்க வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் நடந்ததான் சொல்றாங்க. எங்களோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் வரைக்கும் தயாங்க கூட உட்காந்துட்டாண்டா. ஏமாச்சு அம்மா பாத்துக்கோங்க, எதா இருந்தாலும் கால் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்படியே நைட் ஆகுது. உங்களுக்கு அப்பப்போ செக் பண்ணுறாங்க. ஓகே 1:30 ஆயிடுச்சு. ப்ரெஷர் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டீங்க. உங்களுக்கு தான்டா ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஐட்டமாக கொடுக்குறாங்க. ஆனால் உங்கள் கண்ணு தயாங்க தான் தேடுது. அவ எங்கே அப்படின்னு. உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அப்பா இருக்காங்க, மாஹி இருக்கா. ஓகே வாடி. நீங்களும் கண்ணை மட்டும் மூடி திறக்கிறீங்க, நான் ஓகே அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் டோர் சைடு பார்க்குறீங்க. ஏன்னா தயாங்க பற்றி தெரியும். இதுக்காண்டி உங்களை விட்டு கொடுத்து மாட்டான், இதான் இருப்பான் அப்படின்ட்டு. ஆனால் அவ இல்லை. உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. என்னம்மா ஒன்றும் இல்லைன்றீங்க. டென்ஷன் மட்டும் ஆகாதடி. உங்கள் அம்மா தான் ஜூஸ் போட்டு உங்களுக்கும் கொடுக்குறாங்க, குடிக்கிறீங்க போதுன்றீங்க. இல்லடி கொஞ்சம் குடி. நீங்களே குடிச்சுட்டாண்டா டேப்லெட் கொடுக்குறாங்க, அதையும் போட்டுக்கிறீங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு தூக்கம் வருது, தூங்குறீங்க. இப்படியே 2 டேஸாக அங்கே தான் இருக்கீங்க. அர்ஜுன் உங்களை பார்க்க வந்திருப்பான். மாஹி அவள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாடா, அதனால அவங்க கூட தான் இருக்கான். அப்பப்போ உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு போகையிலே ட்ரெஸ் வாங்கியிருப்பான். உங்கள் வீட்லேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களையும் பார்த்துருப்பா. ஏன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகையில அவள் தான் பார்த்துக்கிருப்பா. அர்ஜுன்கிட்ட நீங்களும் பேசுகிறீங்க, ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசுகிறீங்க. அர்ஜுன் உங்கள் ஹேண்டை பிடிச்சி தான், என்னாச்சுடி ப்ளீஸ் அர்ஜுன். ஆகி தாண்டா அர்ஜுன், இன்னமும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாத. ஆல்ரெடி இவளுக்கு கல்யாணம் ஆகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நடந்தது எல்லாமே மாஹிக்கு தெரியும். இப்போ இதுக்கப்புறமும் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாத அர்ஜுன், அவள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால அர்ஜுனும் நார்மலாக அவட்ட பேசிட்டு ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு போயிருப்பான். அப்புறம் அர்ஜுன் உங்கள் அம்மா வெளியில் நின்றுருப்பாங்கடா, அவனோட ஹேண்டை பிடிச்சி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாளடா அர்ஜுன் செயின். அந்த செயினும் அவன் ஹேண்டில் கொடுக்குறாங்க. அவன் கண்டினியூஸோட உங்கள் அம்மா பார்த்துட்டு திரும்புகிறான். உங்கள் அம்மாவுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அர்ஜுன் நல்ல பையன், இந்த ஸ்கூல்லேயே அவன் டாப் ஸ்டூடெண்ட்ஸ். அவன் போயிடுறான்டா. அவங்க அப்பா காலேஜுக்கும் போயிட்டாரு. தயாங் 2 டேஸ் அவன் வீட்டில் தான் இருந்திருப்பான். அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தயாங்கோட அப்பாவுக்கு முதற்கொண்டு. இப்போ 2 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் டே உங்களை ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா தான் அப்படியே கேட்டிருப்பாரு. பிரின்சிபலும் ஓகே சொல்லியிருப்பாரா, ஈவினிங் அவரும் வர்றோம்னு இருப்பாரு. ஓகே சார், அவரும் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருப்பாரா. இப்போ உங்கள் அப்பா தான் ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு உங்களையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மாஹி உங்கள் கூட தான் வர்றா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மாஹி உங்கள் ரூமில் தான் இருக்கான். உங்களை பார்க்குறா. ஓஎன் சாரிடி, எல்லாம் என்னட்டு தானே உனக்கு டென்ஷன் ஆகுச்சு. நான் மட்டும் அதை சொல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காதுல்ல. சாரிடி, என்னட்டு தான். இல்லடி ஒன்றுட்டும் இல்லை, ஒன்றுட்டும் இல்லை. அப்பா தயா அவனட்டுதான். என்னடி சொல்கிறேன்? அவனட்டுதான். அம்மா சொன்னாங்க தயாங்க பிடிக்கல, டிவோர்ஸில் முத கூட சைன் போட்ட, அப்புறம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கூட இன்னும் மறைச்சி வச்சிருக்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கல நீ எதுக்கடி தயாங்க பார்த்து மாஹியை பார்க்குறீங்க? அம்மா எனக்கு அவனை பிடி
பிடிக்காதுதான். ஆனான்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. நீங்க பிரெக்னெண்டா இருக்கையில அவனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களோட ஏஜ் கம்மியானனால அவனை வெறுக்க ஆரம்பிச்சீங்க. சின்ன பையனை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு. இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள தயங் இன்னும் உங்களை விட்டு போல. அப்புறம் இப்போ காலேஜ்ல நடந்தது தயங் பத்தி அங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லவ் லெட்டர் இப்படி அப்சஷனா இருக்கிறது, தயங் அந்த பொண்ணு கூட ஆடினது. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா நீங்க வீட்ல இருக்கையிலலாம் தயங்க பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணா இப்படி இன்னைக்கு காலையிலேயே ஒரு பொண்ணு கூட தயங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தான். காலேஜ் விட்டு வரையில ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படி இப்படின்னு நிறைய உங்க அப்பா சொல்லு. இதனாலேயே தயங்க மேல கோவம் வந்திருக்கும். கோவம் ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஜெலஸ்னஸ் உங்களையும் மீறி உங்க மனசுக்குள்ள இந்த பழைய ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கும். எல்லாம் உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்டு உங்களையே பாக்குறா. அப்ப தயங்க லவ் பண்றியாடி? அமைதியா இருக்கீங்க. சொல்லு ஒயின், புருஷனை லவ் பண்றியா? உனக்கு தான் பிடிச்சிருக்குல்லடி, அப்புறம் ஏன் அவன் வேணா? அவனோட குழந்தை மட்டும் உனக்கு வேணுமா? தயங்க பார்க்கையில எனக்கு தெரிஞ்சிச்சுடி. அவ்வளோ துடிச்சு போனா. தான் பொண்டாட்டி வேறத்தெல்லாம் லவ் பண்றா. இப்படி இருந்து உன் மேல கோவப்படாம அமைதியா நார்மலா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என் கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியுமா? இப்ப கூட நீயும் அர்ஜுனை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சனாலதான் இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டே போயிட்டான்டி. அவன் போகையில எப்படி தெரியுமா போனான்? ஒரு நட போன மாதிரி போனான். பார்க்கையில எனக்கே கஷ்டமா இருந்துச்சுடி. உன்னோட சின்ன பையனா இருந்தாடி. இப்ப இருக்கிறவங்கலாம் ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு இருக்கு அப்படின்னு போறாங்க. நான் இவன் உன்னையே சுத்தி வரான். இதான் வேணும்னு குடும்பத்தை ஏன் ஒன்ன உன்னோட ஃபேமிலியவே எதிர்த்து நீ வேணான்னு சொன்னாலும் இதான் வேணும்னு வித்தியக்கார மாதிரி சுத்துறாண்டி. ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்காத ஒயன், அவ்வளவுதான் சொல்லுவேன். சீக்கிரம் நீயாவே என்கிட்ட சொல்லிடு. அவன் ஆல்ரெடி உடைஞ்சு போயிருப்பான். தான் பேபி தன்னை விட்டு போயிருச்சு, அதுவும் தன்னாலதான் அப்படின்னு. இப்ப நீயும் இல்லைன்னா கண்டிப்பா அவன் உயிரோட கூட இருக்க மாட்டான்டி. உங்க ஃப்ரெண்டவே ஒரு டியர் சைஸோட பாக்குறீங்க. ஆமா ஒயன், அங்கிள் சொன்னாங்க இந்த 2 days அவன் காலேஜுக்கு வரவே இல்லையா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட கேட்டது கூட யாரையும் ரூம்குள்ள அலோவ் பண்ணவே இல்லையா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கடி. இதுக்கப்புறமும் எனக்கு அவ வேணான்னு நினைச்சேனா அவனோட பிள்ளைய மட்டும் ஏன் வச்சிருக்க? அதையும் அபார்ட் பண்ணிரு. மாஹி, என்னடி மாஹி? கண்டிப்பா அவன் பேபி உயிரோட இருந்துச்சுன்னா நீ எப்படி அவனை பொறிச்சு வச்சிருக்கியோ உன் பேபிய, கண்டிப்பா ஒரு நாள் அது அவனோட பேபின்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நீ ஏன் நினைச்சாலும் உன் குழந்தைய அவன்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. ஓகே ஒயன், எனக்கு டைம் ஆச்சு. நானும் ஊருக்கு கிளம்பணும். நான் வந்து 3 days ஆச்சுடி. உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா நீங்களும் ஒரு மாதிரி தலையாட்டுறீங்க. ப்ளீஸ் ஒயன், லாஸ்ட்டாக கேட்குறேன்டி. நல்ல பையன், மிஸ் பண்ணிடாத. அவளும் போகிறான். உங்கள் தலையை ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி இந்த பெட்லேயே உட்காந்துருக்கீங்க. இந்த சைடு தயங் யாரையுமே ரூமில் அலோவ் பண்ணியிருக்க மாட்டான். அவனோட அழுகல் சவுண்டு மட்டும்தான் கேட்கும். அவள் சிஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அப்பா கொண்டு கேட்டிருப்பாரு. தோணும் தயங் எங்களை கூட அலோவ் பண்ணல அப்படின்ட்டு இருப்பான். நீங்கள் உங்கள் கண்ணை தொடச்சிட்டு தாண்டா ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வாரீங்க. பார்த்தா உங்கள் பிரின்சிபல் உங்கள் அம்மா டோரை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவரும் உள்ளே வராரு. நீங்களே வர பார்த்துட்டு சார் வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. இப்போ ஓகேவாடா ஒயன்? சாரிம்மா என்னால் வர முடியல. இல்லை பரவாயில்ல சார், அப்பா தாண்டா வாங்க சார் அப்படின்ட்டு அந்த ஷோபாலையும் உட்கார வைக்கிறாங்க. உங்கள் அம்மா காஃபி போட்டு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் பேசுகிறாங்க. பிரின்சிபல் தாண்டா அவங்கள பார்த்து ஒயன் உடம்பு சரியில்லைன்னு இங்கே இருக்கேடா. உன் ஹஸ்பண்டை நான் பார்த்ததே இல்லைடா. உன்னோட மேரேஜுக்கும் வர முடியல. எங்கே போயிருக்காரு? அமைதியாக உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை அவர் வெளியில் வரைக்கும் போயிருக்காரு இப்போ எனக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு. ஓ அப்படியா, சரிம்மா நான் கிளம்புறேன். சார் நில்லுங்க சாப்பிட்டு போகலாம். அப்பா சொல்கிறாங்க இல்லை சார் ஆல்ரெடி எனக்கு ஒர்க் இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். நம்ம காலேஜ் 2வது தடவை டாப் 1ல இருக்கு. நீங்க கூட அடிக்கடி சொல்லுவீங்க தயாங்க பத்தி, அவன் பொறுக்கி இதுக்கெல்லாம் அவன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொன்னீங்க. இந்த அளவுக்கு அவன் நம்ம காலேஜுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருப்பான் அப்படின்ட்டு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா என்னோட டான்ஸ் முடிச்சோன்னா இந்த இடத்துல இல்லை, அதான் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம இந்த 2 days இன்னைக்கு கூட அவங்க வீட்டுக்கு கால் பண்ணேன். அவங்க பையனுக்கு எதுவும் முடியலன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நாளைக்கு வந்துருவான்னு சொன்னாங்க. இன்னொன்னு கண்டிப்பா நம்மளோட காலேஜ் சார்வா தேங்க்ஸ் சொன்னா பத்தாது சார். நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க. அப்புறம் நீ ரெஸ்டட்ரா 2 daysக்கு அப்புறம் வரலாம் அப்படின்றாங்க. நீங்களும் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அவரும் ஓகேடான்னு கிளம்பி போயிடுறாரு. இப்படியும் உங்களுக்கு டைம் ஆகுது. எப்பயும் போல ஃபுட் சாப்பிட்றீங்க. டேப்லெட் கொடுத்தோன்னே நீங்களும் தூங்கிடுறீங்க. இந்த சைடு தயா சாப்பிட கூட மாட்டான். அவங்க அம்மா தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனுக்கு ஊட்டுறாங்க. இந்த ரூமை விட்டு வெளில வர மாட்டான். காலையில ஒரு மாதிரி கத்துறான். உடனே நார்மல் ஆயிட்டு அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுவான். நைட்டும் இந்த மாதிரி தான். அவனோட புலம்பல் சவுண்டு
அவ சிஸ்டர்னால கேட்கவே முடியாது. அவளும் சேர்ந்து அழுவா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. தயாங் தான் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காலேஜுக்கும் போறான். அவனோட ஃபேஸ் சுத்தமா சரியில்லை. அவங்க அம்மாட்ட கூட ஒழுங்கா பேசியிருக்க மாட்டான். அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஃப்ரெண்டு கால் பண்ணா கூட எடுத்திருக்க மாட்டான். காலேஜுக்கு போய் யாருக்கிட்டையும் பேசல. அவனோட பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டான். பக்கத்துல தான் அவனோட ஃப்ரெண்டு இருக்காங்க. பட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் அமைதியாக இருக்காங்க. உங்க அப்பா தான் கார் டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. உங்க அப்பா தான் ஏன் ஏன் இப்படி சொல்றது கேட்க மாட்டேன். 2 days ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்லடா. அகைன் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணட்டும் ஓயன்? அப்பா எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் பாருங்க. ஐம் ஓகேப்பா. நீங்களும் தான்டா உங்க அப்பாட்ட காலையிலே சொல்லியிருப்பீங்க ப்ளீஸ்ப்பா நான் வர்றேன் அப்படின்ட்டு. உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் வேணான்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க நான் வருவேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. காலேஜுக்கும் போய் ஸ்டாஃப் ஆகுது. நீங்கள் தான் உங்கள் பேக் எடுத்துட்டு எப்பயும் போல மாதிரி உங்க அப்பாவோட கேபினுக்கு போறீங்க. ஆல்ரெடி லெட்டர்ஸ் அங்கே குமிஞ்சு தான் இருக்கு. அதையும் அள்ளி உங்க பேக்ல தான் போட்டிருக்கு. லைட்டாக அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் ஓகே அவள் லைஃப் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவனோட கேபினுக்கு போகிறான். நீங்கள் உங்கள் கேபினுக்கு தான் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்பயும் போல மாதிரி உங்கள் பேக்கு உங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தயாங்கோட கிளாஸ்க்கும் போகிறீங்க. எல்லாம் எந்திரிச்சு உங்களை பார்த்தோன்னு விஷ் பண்ணுறாங்க. தயாங்கு புரியுது யாரோ வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அவனு எந்திரிச்சு நிற்கிறான். ஆனால் நீங்கள் தயாங்க தான் பார்க்குறீங்க. தயாங்க உங்களை பார்க்கவே இல்லை. ஏன்னா மேம் சொன்னால அப்படியே கீழே டவுன் பண்ணிக்கிட்டான். சிட் அவங்களும் எல்லாம் உட்காந்துடுறாங்க. நீங்களும் லெசன் எடுக்கிறீங்க. எல்லாம் கவனிக்கிறாங்க. பட் தயாங் கவனிக்கிறான். பட் கீழே தான் குனிஞ்சிருக்கான். நீங்களும் ஒரு ஆளாக கூப்பிட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் ஃப்ரூட் தட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தயாங்க கூப்பிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. தயாங் அவனும் எந்திரிச்சு நிற்கிறான். பட் உங்களை பார்க்கல. நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க. பட் அவன் ஆன்சர் பண்ணுறான். கண்ணு கலங்குது. சொட்டாயி உங்களோட பெஞ்சில் விழுகுது. உங்களை போய் ஹக் பண்ணிக்கணும். ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணணும். இப்படி இருக்க ஓகே வாடி உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிலாம் தோணுது. ஆனா அவனை தான் உங்களுக்கு பிடிக்காதுன்ட்டீங்களே. அதனால அவனே விலைக்கு போறான். அவனால விலகவே முடிஞ்சாலும் அவனை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறான். ஆனா ஆன்சர் பண்ணிட்டு உட்காந்துடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்ன பார்க்கவே மாட்டான் அப்படின்ட்டு. ஆனா நீங்க தயங்க அந்த கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க கிளாஸ் ஃபினிஷ் ஆகுது. லாஸ்டா ஒரு தயங்க பார்த்துட்டு போறீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இப்படி நீங்க உங்க கேபின் தான் போறீங்க. நம்ம சாம்பமும் விஷ்ணு ஜானு எல்லாம் தயங்க பார்த்துட்டு உங்களை பார்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் தயங்க மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களையும் பார்த்துட்டு அவங்க புக்கை பார்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த லெசன் தான் எடுக்க போகிறோம்ட்டு நைட்டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டே ரீகால் பார்த்துட்டு தான் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க தயங்க பார்த்துட்டு. நீங்கள் இந்த கிளாஸை விட்டே போயிட்டீங்கடா. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் இருக்குது. இப்படியே உங்களுக்கும் கிளாஸ் போகுதுடா. ஆனால் உங்களுக்கு தயங்க நினப்பு தான். தயங்கனால சுத்தமாக முடியல. அவ்வளோ கஷ்டப்படுறான் இங்கே இருக்கிறது. இப்போ லஞ்ச் டைம் விட்டாங்க. தயங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் மச்சான் வாடா சாப்பிட போகலாம். ஏன்னா காலைல இருந்து எங்க கூட பேசக்கூட மாட்ற மச்சான். தயங்க பேசுடா ப்ளீஸ்டா. என்னால ஒன்று இப்படி இருக்கு பார்க்க முடியல மச்சான். மச்சான் பேசுடா டேய். ஒண்ணுமே பேசுறாங்க. பட் தயங் அமைதியா இருக்கான். மச்சான் ஏதாவது சொல்லுடா. ஏதாவது திட்டுடா எங்களை. நான் அடிக்கணும் கூட அடிக்கடா. எப்படியாவது கோப்படுறா. நீங்க கிளாஸ் முடிச்சுதான்டா கீழே வர்றீங்க. உங்களோட கேபினுக்கும் போறீங்க. தயங்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் கேன்டீனுக்கும் கூட்டி போயிருப்பாங்க. இந்த சைடு நீங்க சாப்பிடல பூரா தயங்கோட நினைப்பு தான். கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட உங்களை ஃப்ளோட் பண்ணுவான். தான் சாப்பிட்டுன்னு உங்க கூட பேசுறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும். நான் உங்களை பார்க்க கூட இல்ல. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது இப்ப நடக்குது. ஆனா இது உங்களுக்கு பிடிக்கல. இப்படியே 2 days இந்த மாதிரி கிளாஸ் நடக்குது. நீங்களும் கிளாஸ் எடுப்பீங்க. தயங்க உங்களை பார்த்துருக்கவே மாட்டேன். கிளாஸ் எடுத்துக்கிட்டே ரவுண்ட்ஸ்லாம் போவீங்க தயங்க பக்கத்துல. அவன் புக்கை மட்டும்தான் பார்ப்பான். இன்னும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். தயாங்க்கு நீங்க பக்கத்துல வரையில பூரா கண்ணுல இருந்து டியர்ஸ் மட்டும்தான் வரும். அவ்வளோ ப்ரோக்கன் ஆவான். லஞ்ச் டைம்டா. தயாங்க ஜானும் தான் விஷ்ணுவும் ஒரு மாதிரி கிளாஸ் பத்தி பேசிட்டு போறாங்க. தயாங்க எல்லாத்துக்கும் ஆமா மட்டும் தான் சொல்றான். அப்ப திலீப் தான்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் மச்ச தயாங் ஹாலி டெரஸ் மேல இருந்து சூசைட் பண்ணிக்க போறாளாண்டா. தயாங் அமைதியா இருக்கான். தயாங் ஒண்ணு தான்டா வரலன்னா கண்டிப்பா சூசைட் பண்ணிக்க வாழாண்டா. தயாங்கும் பாக்குறான். எதுக்குடா? இல்ல மச்சான் அவன் நமக்கு சொல்லணுமா மட்டும் வரலனா மேல இருந்து குதிச்சிரும் சொல்றாடா. நீங்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான்டா கிளாஸ் எடுத்து வந்துகிட்டு இருப்பீங்க. தயாங் உங்களையும் கிராஸ் பண்ணி ஓடுறான். நம்ம சாம்பவும் விஷ்ணுவும் சேர்ந்து ஓடுறாங்க. தயாங் ஓடுறத பார்த்துட்டு திரும்பி பின்னாடி பாக்குறீங்க. அவ்வளோ ஃபாஸ்டா டெரஸ் மேலதான் போய்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. திலீப் தான்டா அங்க போறத பார்த்துருப்பான். திலீப் மேம் எதுக்கு இப்படி ஓடுறாங்க? அவனும் சொல்றான்
மேலே தாண்டா ஹாலி எச்சில் நிற்கிறா. இது லஞ்ச் டைம்னால அவ்வளவா யாரும் கீழே இல்லை. திலீப்ட அப்படி சொல்லியிருப்பான், நான் சொன்னோம் சொல்லு அப்படின்ட்டு. அவனும் சொல்லியிருப்பான். இதெல்லாம் அவளோட பிளான் தான். பட் ஆனால் தயங்க ரொம்ப லவ் பண்ணுறா. ஆல்ரெடி செகண்ட் இயரில் சொல்லியிருப்பா, பட் கேட்டிருக்க மாட்டான். ஓகே, இப்போயாவது சொல்லிடுவோம், லாஸ்ட் இயர்லாவது நம்மளை ஏற்றுக்குவோம் அப்படின்னு தானே இப்போ இந்த பிளான் போட்டிருக்கான். தயங்கும் தான் மூச்சு இலைக்க ஒடியாரான். ஏய் ஹாலி, என்னடி பண்ணுற? தயாங், நான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ணுறேன். ஆனால் நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன். செகண்ட் இயரில் ப்ரப்போஸ் பண்ணேன், இப்போ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனல் இயர் வந்தாச்சு தயாங், இதுக்கப்புறமும் என்ன வேணான்ட்டேனா? இங்கே உன் கூட இருந்த மெமரிஸோட இதே காலேஜில் உன்னோட நினைவுகளில் உன்னை பார்த்துக்கிட்டே என் உயிர் போட்டும் அப்படின்னு தான் சொல்கிறா. ஹலி ப்ளீஸ் டி புரிஞ்சுக்க, ஃப்ரெண்டாக தாண்டி பார்க்க மனசில் நீ இல்லடி. அதனால உன்னை லவ் பண்ண முடியாது. ஏன் இப்போ மட்டும் நீ லவ் அக்செப்ட் பண்ணல, கண்டிப்பா நான் இங்க செத்துருவேன். நீ வேணும் தயாங், இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. ஐ லவ் யூடா, லவ் யூ மோர், லவ் யூ எவ்ரிதிங். ஐ ஃபீல் மை யூர் மை ஹார்ட். ஹலி ப்ளீஸ் கீழே இறங்கு. இல்ல என்னால முடியாது. ஹலி ப்ளீஸ் டி கீழே இறங்கு. எதா இருந்தாலும் பேசிக்கலாம், கீழே இறங்குடி. இல்ல தயாங் வச்சான் விடுறா, இவ விழுந்து சாவட்டும். ஏ ஹாலி விழுந்து சாவடி, தொல்லை தாங்க முடியல. ஓன் டாடி தயாங், லவ் பண்ண மாட்டேல, என்னாலையும் உயிரோட இருக்க முடியாது தயா அப்படின்னு தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைக்கிறா. ஹலி என்ன பண்ற? ஹாலி தயாங்க எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா நீங்க. மேம் ஒழுங்க கீழே இறங்கு ஹாலி. மேம் ப்ளீஸ், என்னால இறங்க முடியாது மேம். ஏன்னா நான் தயாங்க லவ் பண்றேன் மேம், எனக்கு தயாங்க வேணும். ஹாலி ஒழுங்கு முடியாத கீழே இறங்கு. மேம் இதுல தலையிடாதீங்க நீங்க, இது எனக்கும் தயாங்கும் உள்ளது. ப்ளீஸ் இதுக்குள்ள வராதீங்க. தயாங்க நான் லவ் பண்றேன். தயாங்க என் லவ் அக்செப்ட் பண்ணாதான் இது கீழே இறங்குவேன், இல்லைன்னா இதுல இருந்து குதிச்சிடுவேன். ப்ளீஸ் மேம் இங்கேருந்து போங்க. ஹலி எனக்கு கோவறதுக்குள்ள கீழே இறங்கு. மேம் என்ன பேசுறீங்க? எனக்கு தயாங் வேணும், நானும் லவ் பண்றேன், இல்லாட்டி கீழே குதிச்சிடுவேன் அப்படின்னு அவ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு கோவம் வருது. ஓ அப்படியா ஹலி, குதிக்க போறேல? குதி. டேய் தயாங் இங்க பாரா தயாங், தான் கூப்பிடுறேன். தயாங்க பார்த்து கூப்பிடுறீங்க. நீங்க கூப்பிடுறதுனால ஹெட்டை டவுன் பண்ணி தான் இருக்கான். இப்போ நீ என்ன பார்க்கல, அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணுன்னு தெரியாது. அவன் உங்களை திரும்பி பார்க்குறான், உங்களோட ஹேண்டை நீட்டுறீங்க. அவனுக்கு புரியல. ஹாலியும் பார்க்குறா, நம்ம சாம்பமானும் விஷ்ணுவும் பார்க்குறாங்க. ஜானும் நீங்க என்ன பண்றீங்க? இங்க வாடா. வெங்கே நிக்கிறான், நீங்க தயாங்க பார்த்து நடந்து போறீங்க. அவன் அமைதியா உங்களையே தான் பாக்குறான். ஹாலி கத்துறா, பட் அவன் காதுல கேட்கவே இல்லை. குதிக்க போறேன்னு சொல்றா, அதுவும் அவன் காதுல கேட்கல. உங்களையே தான் பாக்குறான். அவனோட ஹேண்டை பிடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு போறீங்க. ஹாலி கத்துறா, அவன் காதுல கேட்கல. அவனோட ஹேண்டும் உங்க ஹேண்டையும் பார்த்துட்டு உங்களை பாக்குறான். தயாங்க தரன்னு இழுத்துட்டு போய் கீழேயும் விடுறீங்க. ஜானை பார்த்து கிளாஸ் ரூம் கூட்டி போங்க அப்படின்றீங்க. நீங்க உங்க கேபினுக்கு போயிறீங்க. தயாங்க்கு ஒன்றும் புரியல. ஹாலி கத்திக்கிட்டே இருந்திருப்பா. அவளும் கொஞ்ச நேரத்துலயே கீழே இறங்கி வந்துடுறா. அவளுக்கு அவ்வளோ கோவம் உங்க மேல. தயாங்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அப்படி பண்ணீங்கன்னு தெரியல. அவனும் கிளாஸ்ல போயிடுறான். நீங்க தான் உங்க ரூம்ல. அவ்வளோ கோவம் வருது, உங்க சேர்ல உட்காடுறீங்க. இப்படியே டைம் ஆயிதண்டா, நீங்களும் உங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்படியே சாப்பிட்றீங்க. எல்லா தூக்கமே உங்களுக்கு வரமாட்டுது. பயம் போல மாதிரி அந்த லெட்டர்ஸ் தான் படிக்கிறீங்க. உங்களுக்கு கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. உங்க ஃபோன் எடுத்து தான் தயாங் எத்தனை மணிக்கு ஆன்லைன்ல இருக்கான் இதெல்லாம் பாக்குறீங்க. பட் வந்துட்டு உடனே போயிட்டான். 7 o'clock போயிட்டான். அதுக்கடுத்து அவனோட ஆன்லைனுக்கு வரவே இல்லை. அவனோட வாய்ஸை மட்டும் நீங்க அப்பப்ப கேட்பீங்க. உங்க ஸ்டொமக்கை ரப் பண்ணி கொடுத்துட்டு நீங்களும் தூங்கிருப்பீங்க. ஆனா தயாங் இந்த பக்கத்து தூங்கவே மாட்டான். அவங்களோட பாதி ட்ரெஸ் அங்க இருக்கும். அந்த சாரி எடுத்தவன் ஹக் பண்ணிக்கிட்டு அவன் டியர்ஸால அவன் கண்ணு ரொம்பி அழுதுட்டு அவனும் தூங்கிடுவான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பயும் போல மாதிரி நீங்க காலேஜ் போறீங்க. தயாங்கும் வர்றான். அந்த மாதிரி அவன் கலகலன்னு இருக்க மாட்டான். ஹாலி தான் அகைன் தயாங்க்கு ப்ரப்போஸ் பண்றான். தயாங் முடியாதுன்றான். அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவோட டெஸ்க்ல லெட்டர் வச்சும் தயாங்க்கு சென்ட் ஆக மாட்டேதுன்னு அவனோட பெஞ்ச்ல லெட்டர்ஸ் குமிய ஆரம்பிக்குது. கடுப்பா ஆகுறான். லெட்டர்ஸ்லாம் அள்ளி தூக்கி வீசி எறிகிறான். அந்த டயத்துல நீங்க வர்றீங்க, எல்லாம் பாக்குறீங்க. அந்த கிளாஸை விட்டு வெளில போறான். நீங்க தான்டா அந்த கிளாஸவே ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி லெட்டர்ஸை கிளாஸ்ல பார்த்தேன், பேரண்ட்ஸை கூப்பிட ஆரம்பிச்சிருவேன்.
அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. எல்லாமே அமைதியா இருக்காங்க. இனி கிளாஸும் முடியுது. நீ கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் வரவே இல்ல. நெக்ஸ்ட் உங்களுக்கு கிளாஸ் இல்ல. உங்களோட கேபின்ல தான் உட்காந்துருக்கீங்க. ஃப்ரூட்ஸு, தண்ணி குடிச்சிட்டு டேப்லெட்லாம் போட்டு உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருந்திருக்கும். அதனால நீங்க டேப்லெட் போட்டிருப்பீங்க. உங்க அப்பாவுக்கு கிளாஸ் இருக்கும்டா. உங்க அப்பா கால் பண்ணியிருப்பாரு. அப்பா எனக்கு ஃப்ரீ தான்ப்பா அப்படின்ட்டு இருப்பீங்க. சரி ஓகே ரெஸ்டர் அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்க தான்டா உங்க சேர்ல உட்காந்துருக்கீங்க. உங்க ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது. என்னன்னு தெரியல. அம்மான்னு கத்துறீங்க. இந்த டயத்துல அர்ஜுன் தேர்ட் இயர் கிளாஸ்க்கு போகையில உங்களோட கேபினை கிராஸ் பண்ணி தான் போகணும். உங்களோட சவுண்டு கேட்குது. உங்க கேபின் பக்கத்துல தான் வந்திருப்பான். இந்த சவுண்டு கேட்டு அவனும் உங்க டோர் தான் ஓபன் பண்றான். அதான் நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டொமக்ல கை வச்சு ஏன் நீங்களும் பாக்குறீங்க. அர்ஜுன் கண்ணு பூரா டியர்ஸ். என்னாச்சு உங்களுக்கு? அர்ஜுன் உங்க கைய பிடிச்சும் சேர்ல இருந்து உங்களை எந்திரிக்க வச்சு என்னாச்சுன்னு கேக்குறான். உங்களுக்கு ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது. தண்ணி கொடுங்க அப்படின்னு வாட்டர் பாட்டில் பக்கத்துல தான் வந்திருக்கும். அதை எடுத்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். நீங்களும் குடிக்கிறீங்க. தயாங்க நம்ம சாமமானதாண்டா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. உங்க கேபின் தான் கிராஸ் பண்ணி போகணும். டோர் ஓப்பன்ல இருக்கு. உள்ள உங்க சவுண்டு. உள்ள பாக்குறான். கத்திக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துல அர்ஜுன் இருக்கான். என்னாச்சுன்னு கேட்டு உங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களால பார்க்க முடியல. ஆமா மதே அக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்டிருப்பான். நீங்க உங்க ஹெட்டை தூக்கி பார்த்திருப்பீங்க. தயாங் கண்ணில் டியர்ஸ். அங்கேயே நிக்கிறான். ஏன்னா அர்ஜுனை நீங்க லவ் பண்றீங்க தயா அப்படின்னு சொல்ல போறதுக்குள்ள இதுக்கப்புறம் அவனால அங்க நிக்க முடியல. மச்சா வாடா அப்படின்னு திரும்புறான். கத்துறீங்க. அவனால சுத்தமா அதை கேட்க முடியல. அகைன் திரும்பிதான் உள்ள வர்றான். என்னாச்சு அர்ஜுன் கேக்குறான். தயாங் உங்க பக்கத்துலதான் நிக்கிறான். அவனால உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க முடியல. என்னாச்சு மேம்? எப்பையும் பொண்டாட்டி பொண்டாட்டின்றவன் உங்களை மேம் கூப்பிடுறான். அவ்வளோ வழியிலும் தயாங்க பாக்குறீங்க. சம்பவம் தான்டா. அர்ஜுனை பார்த்து சார் மேமுக்கு என்னாச்சு தோன் சைடு வந்தேன். கத்துற சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா ஏன் அழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு சொல்லு. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? அர்ஜுன் கேக்குறான். இவ்வளோ வழியிலும் தயாங்க தான் பாக்குறீங்க. தயாங்களை பார்க்க மாட்டான். கீழே குனிஞ்சுதான் அவன் கண்டியோட நிக்கிறான். மேம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? அர்ஜுன் கையெடுத்து விட்டு தயாங் கையை பிடிக்கிறீங்க. அர்ஜுன் உங்களை பார்க்குறான். தயாங்க ஷாக்கா உங்களை பார்க்குறான். இந்த வழியில அவ்வளோ டைட்டா பிடிக்கிறீங்க. உங்களால முடியல. வெளியே போற மாதிரி போறீங்க. இப்படி வலிக்குது. ஏன்னா அப்பப்போ உங்களுக்கு வலிக்கும். இந்த மாதிரி அது நைட் நேரத்துல இந்த மாதிரி வலிச்சிருக்கும். உங்க அம்மா தான் உங்களுக்கு ஏதோ பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த வலி போயிரும். ஆனா இப்ப வந்திருக்கு. உன்னால சுத்தமா முடியல. அர்ஜுனுக்கு ஷாக்கா இருக்கு. அர்ஜுன் உனக்கு கிளாஸ் இருக்குல்ல, நீ போ. ஓயன் நீ போ அர்ஜுன். நீங்க விழுக போற மாதிரி போறீங்களடா. அப்ப தயாங் உங்க ஹிப்ப புடிச்சுக்கிறான். அப்ப மேலே சாயிறீங்க. அர்ஜுன் அவனுக்கு ஒன்றும் புரியல. தயாங்க்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. சாமம் தான்டா. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுன்ட்டு அவனும் வெளில போறான். அர்ஜுன் உங்களையும் தயாங்க பார்த்துட்டு தான் அந்த கேபினை விட்டு வெளில போறான். நீங்க வலிக்குது. உங்க நகத்தால தயாங்க கிளறீங்க. வலிக்குது. அழுகுறீங்க. மேம் என்னாச்சு? உங்க ஹிப்பை பிடிச்சி ஹக் பண்ண மாதிரி இருக்கான். அதனால உங்களால வலி தாங்க முடியாம அவன் கழுத்து நெக்கெல்லாம் ஒரு மாதிரி கடிக்கிறீங்க. அவனுக்கு வலிக்குது. உங்க ஸ்டொமக்கை பிடிச்சிதான் நீங்க அழுகுறீங்கன்னு அவனுக்கு தெரியுது. அதனால அவன் ஹேண்ட் எடுத்து உங்க ஸ்டொமக்ல வைக்கிறான். அமைதியா இருக்கீங்க. அது ஒரு மாதிரி வாமா இருக்கு. வலிக்குதுடா. முடியல. அவனுக்கு ஒன்றும் புரியல. அர்ஜுனை லவ் பண்றீங்க. அர்ஜுன் இருக்க இல்லையே அவன் போ சொல்லிட்டு என் ஹேண்டை என் பிடிச்சி எப்பெல்லாம் பண்றா. தயங்க யோசிக்கிறான். ஆனா அவனால யோசிக்க முடியல. நான் உங்களுக்கு வலிக்குது. உங்களுக்கு எப்ப வலி ஸ்டார்ட் ஆகுதோ அப்பெல்லாம் அவனை பைட் பண்றீங்க. நீங்க பைட் பண்ண அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்க ஸ்டொமக்கவே ஒரு மாதிரி கிரிப்பா பிடிக்கிறான். ஆனா உங்க ஸ்டொமக்கை ரப் பண்ணி கொடுக்குறான். நார்மல் ஆகுறது. உங்களுக்கு ஓகேவாகுது. அவன் ரப் பண்ணி கொடுக்க உங்களுக்கு தூக்கமும் வருது. அப்படியே அவன் செஸ்ட்லேயே படுத்து தூங்குறீங்க. 5 நிமிட்ஸ்க்கு அப்புறம் அவன் ஹெட்டை டவுன் பண்ணி உங்களை பார்த்தா நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அர்ஜுன் கிளாஸ்க்கு போயிருப்பான். அவனால கிளாஸ் எடுத்திருக்க முடியாது. கிளாஸ் எடுத்தாலும் அவனோட கவனம் பூரா உங்களோட நினப்பு தான். சம்பவம் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியா அவனோட பெஞ்சில் உட்காந்து ஜான்கிட்ட இதெல்லாம் சொல்றான். அவங்களுக்கு ஷாக்கா இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் எப்படி ஹாலி பார்த்துருப்பா நாங்க காணோம் அப்படின்ட்டு. ஆனா தயா எப்பயும் போல மாதிரி
அவன் ஷர்ட்டை கழட்டுறான், கீழேயும் போட்டுதான்டா உங்களையும் அவன் படுக்க வைக்கிறான். அவன் நெக்ல போட்ட அந்த செயின் அவங்க கூட இருந்திருப்பானே, அப்போ கூட அந்த செயின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்லடா. அது அந்திருக்கும், அதையும் சரி பண்ணி நெக்ல போட்டிருக்கான். அதை கிரிப்பா பிடிச்சிருக்கீங்க. என்ன பண்றேன்னு தெரில. டோர் ஓப்பன்ல இருக்கு. பார்த்தா நீங்க தூங்குறீங்க. உங்க அப்பா தான்டா, அவர் கிளாஸ் போயிருப்பாரு, ஒரு நோட்டை வச்சுட்டு வந்திருப்பாரு. சரி ஓகே எடுத்துட்டு வருவோன்னு வந்திருப்பாரு. அகெயின் சரி உன்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாரு. உங்கள் டோர் ஓப்பனில் இருந்திருக்கும். ஒயன்மான்னு கூப்பிட்டுருப்பாரு. தயாங்க ஒரு மாதிரி சாஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா நீங்கள் அவன் கழுத்தில் போட்டுருக்க நெக்கப் ஒரு மாதிரி செயினை பிடிச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு பக்கத்தில் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கான். உங்கள் அப்பாவோட சவுண்டை கேட்டு தயாங்க லைட்டாக அவன் ஹெட்டை திருப்பி பார்க்குறான். உங்கள் அப்பாவும் பார்க்குறாரு. நீங்கள் தூங்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் அவனை பிடிச்சிக்கிட்டு தூங்குற மாதிரி இருக்கு. அவர் ஒன்றுமே சொல்லாம தான் அந்த டோரையும் லாக் பண்ணிட்டு அவர் பேசாமல் போயிடுறாரு. தயாங்க்கு ஒன்றுமே புரியல. எப்பயும் கத்திட்டு போகிற மனுஷன் எதுவுமே கத்தாம போகிறான். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? இங்கே என்ன நடக்குது? ஒன்றுமே புரியல. உங்களையே பார்க்குறான். உங்கள் ஹேண்டை எடுத்துடலான்னு பார்க்குறான், பட் எடுக்க முடியல. உங்கள் பக்கத்துலேயும் படுத்துக்கிட்டு தான் உங்களையே பார்க்குறான். அவன் கண்ணு பூரா அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அழுகுறான். உங்கள் இன்னொரு ஹேண்ட் எடுத்து அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உங்களோட ஹேண்டு அவன் ஹிப்பில், நீங்கள் அவன் பக்கத்தில் டைட்டாக ஹக் பண்ணி அவனோட செஸ்ட்டுக்குள்ளே உங்கள் ஃபேஸை வச்சு படுத்துருக்கீங்க. அவனுக்கு இன்னும் அழுக வருது. இதெல்லாம் நீங்கள் தூக்கத்தில் தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அழுகுறான். ஆனால் நீங்கள் கான்சியஸில் தான் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்களாக தான் ஹக் பண்ணி அவன் செஸ்ட்டுக்குள்ளே தூங்குறீங்கன்னு தெரியும். ஆனால் தயாங் தான் நீங்கள் தூக்கத்தில் தான் ஹக் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிறான். அவனுக்கு இன்னும் அழுக வருது. உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். அவனுடைய கண்ணீர் தண்ணி உங்கள் ஹெட்டில் ப்ளேஸ் ஆகுது. நல்லா தெரியுது. அவனை இன்னும் டைட்டாக நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. இப்படியே 2 பேருமே இருந்தா ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. அர்ஜுன் கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் தயாங் வரலன்னு தான் ஓகே என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு உங்கள் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நான் சும்மா தான் அவங்க அப்பா லாக் பண்ணிட்டு போயிருப்பாரு. பார்த்தா அவனுக்கு ஷாக்கு. நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. ஓயே அவனால் நம்ப முடியல. தயாங்க்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அவனுக்கு குழப்பமா இருக்கு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் தயாங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவன் கூட இப்படி அவனும் ஒரு மாதிரி அந்த டோரை லாக் பண்ணிட்டு அவனோட கேபின் போகிறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்குது. நான் இப்போ லஞ்ச் டைம் ஒரு மாதிரி முன்றீங்க. நாங்கள் பேபி கிக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. செல்லம் பசிக்குதா? அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்டா ப்ளீஸ். அப்படிதான் அவங்க பேபியை ஸ்டொமக்கு ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு அகைன் தயங்க ஹக் பண்ணி படுக்கிறீங்க. நான் உங்கள் பேபி உங்களை சும்மா விட மாட்டுது. கிக் பண்ணுது, பசிக்குது உங்களுக்கும். ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. தயங்க உங்களை ஹக் பண்ணி படுத்துருக்கான். அவனையும் பார்க்குறீங்க. அவன் மூக்கில் ரொம்ப பிங்காக இருக்கு. ஏன்னா அழுதுருப்பான். நல்லா தூங்குறான். ரொம்ப நாள் ஆகுது அவன் நல்லா தூங்கி. 4 days அவன் ஒழுங்காகவே தூங்கியிருக்க மாட்டான். அவன் மேலேருந்து கை எடுத்துட்டு தான் அவன் ஃபேஸவே பார்க்குறீங்க. அவன் ஃபேஸ் பக்கத்தில் போய் தாண்டா அவன் லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படின்னு சவுண்டு போடுறான். உங்கள் லிப்ஸ் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. லைட்டாக எந்திரிக்கிறீங்க. உங்கள் ஸ்டொமக் பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டு அவன் நெக்கில் இருக்க செயினில் பிடிச்சிருக்கு. அந்த ஹேண்டை எடுத்துகிட்டு தான் ரெஸ்ட் ரூமில் போய் உங்கள் ஃபேஸ்லாம் கழுவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு நீ தூங்குடா புருஷா எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு உங்கள் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்மெல்லு எனக்கு வருது. லைட்டாக நெளிகிறான். நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க. பக்கத்தில் சிப்ஸ் இருக்கு. கருக்குடு சவுண்டு கேட்குது. தயாங் எந்திரிக்கிறான். பார்த்தா உங்களோட பப்பு வாயி. நீங்களும் சாப்பிட்டு தயாங்க பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்க்குறான். எதுவுமே சொல்லாம தான் அவன் ஷர்ட் எடுத்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிடுறான். அகைன் உங்கள் கூட வம்பிழுப்பான். இந்த மாதிரி ஃபுட்லாம் கேட்பான். அப்படிலாம் அவங்களுக்கு தோணி இருக்கும் இது மாதிரிலாம் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஆனால் அவன் எதுவுமே பண்ணல. ரொம்ப விட்டே போயிட்டான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளே ஒதுங்கி போனாலும் இழுத்து பிடிச்சி வம்பிழுப்பான். ஆனால் இப்போ எது வேணால் பண்ணுடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. பட் ஆனால் தயாங்க ஒதுங்கி போகிறான். நீங்களும் சாப்பிட்டு தான் உங்களுக்கு வேறு கிளாஸ் இருக்குது. நீங்கள் போயிடுறீங்கடா.
தயங்கம் அவனோட கிளாஸ் தான் போறான். லாஸ்ட் பாட்டுனா பாட்டு தான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறான். ஹேர்லாம் மிஷியா இருக்கு. ஹேலி பாக்குறா. தயங்கோட ஃபேஸ் கொஞ்சம் ரெட்டா இருந்தாலும் முன்ன விட இப்போ ஓகேவா தெரியுது. ஹேலி கேட்டிருப்பா என்ன ஆச்சு அப்படின்ட்டு. பட் தயங் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். அவனோட வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு இருப்பான். தயங் தான்டா நம்ம சமூகம் பக்கத்துல தான் உட்காடுறான். ஓகே கிளாஸ் ஆகுது. இப்ப ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்டா. தயங் வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லடா. மச்சான் வா டைம் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஃபங்க்ஷன் முடிச்சு வீக் ஆக போகுதுடா. டேய் வாடா அப்படின்னு தான் இழுத்துட்டும் போறாங்க. டேய் என்னோட டிஷர்ட் பண்ணின்னு உள்ளதாண்டா இருக்கு. அதுதான் தோணு எடுத்துட்டு வர்றான். ரெண்டுக்கும் போய் தான்டா தயங்க அவன் ஷர்ட் பட்டனை கழட்டுறான். அவன் பேக்லயும் போடுறான். அங்க இருக்கிற பசங்க எல்லாம் நம்ம தயங்க தான் பாக்குறாங்க. அவனும் பனின்னு எடுத்து தான் போடுறான். ஓகேடா வாங்க. டேய் மச்சான் தயாங். என்னடா? மச்சான் தயாங்கா. என்னடா சமமான? என்னடா அது? என்ன நெக்ல என்னடா? அவனும் கை வைக்கிறான். வலிக்குது. ஏன்னா நீங்க பைட் பண்ணிருப்பீங்க. பசங்க பூரா தயங்க தான் பாக்குறாங்கன்னு தயங்க நல்லா தெரியுது. நான் மச்சான் யாரா அந்த ஃபிகரு? மச்சானே பைட் பண்ணிருக்காங்க. தயங்க தான் முறைக்கிறான் ஃபிகர்னு சொன்னோன்னு. நம்ம சம்பவம் தெரியும்ல. ஆனா விட்டு வந்தது அக்காட்ட அப்படின்னு. டேய் விட்டு பாருங்கடா. அது என் பொண்டாட்டி கொடுத்தா. பொண்டாட்டியா? நான் மச்சான் கல்யாணமே ஆகல. அதுக்குள்ள பொண்டாட்டி. மூட்டு வரீங்களா நான் கிளாஸ் போவேன். ஐயோ மச்சான் நான் வர்றேன் அப்படின்னு தான் அப்படியே போகுது. காலேஜ் ஃபினிஷ் ஆகுதுடா. அப்ப ஜானு தான் மச்சான் ப்ளீஸ்டா என்னோட ரிலேட்டிவ்க்கு வெட்டிங் ஃபங்க்ஷன் மச்சான் ஏதாவது கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணும்டா. செலக்ட் மட்டும் பண்ணி கொடுத்தாங்க ப்ளீஸ்டா. ஜானு ப்ளீஸ்டா நான் வீட்டுக்கு போகணும். மச்சான் ப்ளீஸ்டா. தயங்க என்னடா வீட்டுக்கு போகணும். மச்சான் இன்னைக்கு தான் உன் ஃபேஸ்ல கொஞ்சம் பிரைட்னஸ் பாக்குறேன். மச்சான் ப்ளீஸ் மச்சான் வாடா. பாருப்பா. அப்படிதான் ஃப்ரெண்டோட மாலுக்கு போறான். இந்த சைடு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்க அப்பா எதுவுமே கேட்கல. உங்க பேக் வச்சுட்டு தான் உங்க ரெஸ்ட் ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்க. உங்க மூச்சை நல்லா இழுத்து விடுறீங்க. பிரைட்டான ஒரு ஸ்மைல். உங்க ஸ்டொமக்கை பார்த்து ஓகே வச்செல்லாம் பேபி கூட பேசுறீங்க. ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில வந்தா உங்க மிரரை பாக்குறீங்க. இந்த சைடு தான்டா தயாங் தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாம்பவன் அந்த பில் போடுற குட்டியில பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மச்சான் பாரு. என்னமா பில் போடுறா? பேசாம அடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பில் போட்டா கூட குட்டியாவது உசார் பண்ணலாம் மச்சான். மச்சான் மச்சான் அந்த பிள்ளை என்ன பாக்குதுடா. வாயமுறோம். இடி போய் சொல்லடா அங்க பாரா. நானும் பாக்குறான். ஆமா அந்த பிள்ளை பாக்குது. மச்சான் தோணு நாயும் ஒரு பிள்ளை பாக்குதுடா. ஆமா மச்சான் இந்த பொண்ணாவது உசார் பண்ணுடா. இந்த காலேஜ் பினிஷ் பண்றதுக்குள்ள ஒரு கிஷாவது அடிச்சிடணும். இல்லாட்டி என் கட்டா வேகாது மச்சான் அப்படின்றான். தயங் தான் ஒரு கிஃப்ட் நல்லா செலக்ஷன் பண்ணிட்டான். இது ஓகேவாடா மச்சான் செம்மடா. அப்படிதான் அந்த கிஃப்ட் எடுத்துக்கிட்டும் அந்த பில் போற இடத்துக்கு போறாங்க. அப்ப நம்ம சாம்பவன் தான் மச்சான் மச்சான் அந்த கிஃப்டை என்கிட்ட கொடுங்கடா. நான் போய் பில் போடுறேன். என்னடா மச்சான் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கடா. இந்த அப்படி அவனும் போறான். மூணாவதான் நிக்கிறான். ஆனா அந்த பிள்ளை பில் போட்டுக்கிட்டே ஒரு கனால நம்ம சாம்பவனை தான் பாக்குது. சாம்பவன் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு அவன் காலர்ல ஒரு மாதிரி இன் பண்ணி பிடிக்கிற மாதிரி பிடிச்சுக்கிட்டு காலாலே கோலம் போடுறான். இந்த பில் போடுற பிள்ளும் பாக்குது. ரெண்டாவதா மச்சான் எனக்கு பயம் வருதுடா. நான் பயம் வருதா. இப்ப அந்த கிஃப்டும் அவன் கொடுக்குறான். அந்த பொண்ணு சாம்பவனோட கையை டச் பண்ணிட்டு கிஃப்டும் வாங்குது. நம்ம சாம்பவனுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. என்னங்க அந்த கிஃப்டும் கொடுக்குது. அவன் தான் அந்த பில் பே பண்றான். சாம்பவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அங்க முடியல அவனுக்கு. அந்த கிஃப்டை கொண்டுகிட்டு தான் அங்க போய் ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி முன்றான். கரும்பு முடிச்சவன் நிக்கனடா. ஐயோ மச்சான் எனக்கு வெக்க வந்துருச்சு. இந்த பிள்ளை டச் பண்ணிச்சு மச்சான். ஐயோ வாடா. சாம்பவனு திரும்பி பாக்குறான். இந்த பிள்ளையும் பார்த்து கண்ணடிக்குது. அவ்வளவுதான் நம்ம சாம்பவன் செத்துட்டான். மச்சான் அந்த பிள்ளைன்னு பார்த்து கண் அடிச்சுக்கிறா. மூட்டு வாடா. உன்னை பார்த்தா எல்லாம் கண்ணுல தூசி போட்டிருக்கும். எல்லாம் மச்சான் நம்புங்கடா. ஏன் நம்ப மாட்டாங்க. அகைன் அவன் பாக்குறான். அகைன் அவன் அந்த பிள்ளை சைட் அடிக்குது. இவ்வளவுதான் இவர் சக்சஸ் அப்படின்ட்டு போறான். சரிடா மச்சான். தயங்கா நீ கூட்டி போய் ஆல்ரெடி எனக்கு டைம் ஆச்சுடா. என்னால முடியாது. ஏன் போ மச்சான் எனக்கு ப்ளீஸ்டா. உனக்கே தெரியும் என்னால முடியாது மச்சான். சரிடா நான் போறேன் அப்படின்னு தான் அவங்களே இடிச்சுக்கிட்டு உட்காடுறான். தயங் தான்டா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவனும் போய்கிட்டு இருக்கான். அவனு மைண்டுக்குள்ள வர்றது புறான். அர்ஜுனை லவ் பண்றீங்க அவ இருக்கல. இதுக்கு என் ஹேண்டை பிடிச்சா. அப்ப அர்ஜுன்
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலதான் தயாங்கோட பைக்கு கிராஸ் பண்ணி அவனோட கார் போய்கிட்டு இருக்கு. அவன் மண்டைக்குள்ள ஓடுறது இன்னைக்கே கிளியர் பண்ணணும் தான் இந்த காரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான் தயாங். இவ்வளவு ஃபாஸ்டா போறான். அர்ஜுனும் ஃபாஸ்டா தான் போய்கிட்டு இருக்கான். அவனோட மிரர்ல தயாங்கோட பைக்கு தன்னை தான் ஃபாலோ பண்றான்னு தெரியுது. அவனுக்கும் ஒரு டவுட் இருக்குல்லடா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா ஏன் தயாங்க ஹக் பண்ணி படுத்திருந்தீங்க அப்படின்ட்டு அவனுக்கும் கேட்கணும் போல தோணுது. அதனாலதான் காரை ஓவர் டேக் பண்ணி சைட்ல ஸ்டாப் பண்றான். தயாங்கும் அவனோட கார் பக்கத்துல தான் போய் ஸ்டாப் பண்றான். பைக்கை விட்டு கீழே இறங்குறான். அர்ஜுன் கார் டோர் ஓபன் பண்ணிட்டு கீழே இறங்குறான். அர்ஜுனுக்கு கோவம், தயாங்கும் கோவம். தயாங் நார்மல் ஆயிட்டு அர்ஜுன் பக்கத்துலயே போய் நிக்கிறான். தயாங் கேட்க போறான். ஆனா அர்ஜுன், தயாங் உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? அத நான் கேட்கணும். எனக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? ஒயனும் லவ் பண்றாளா? அவ போட்டிருந்த செயினை நீயும் போட்டிருக்க. அவளை எப்படி நீ பொண்டாட்டின்றலாம்? அர்ஜுன் ஷர்ட் கால்ற புடிச்சு கேக்குறான் தயாங். தயாங் என்ன பண்ற? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என் பொண்டாட்டிக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? அவன் நெக்ல போட்டு செயின் நீயும் போட்டிருக்க. அர்ஜுன் ஷாக்கா பாக்குறான் தயாங்க. சொல்லுடா, என் பொண்டாட்டிக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? அவ போட்டிருந்த டாலர்ல உன்னோட வாய்ஸ் அதுக்கு அவ ஓகேன்னு சொல்லிருக்கான், நீயும் போட்டிருக்க. சொல்லுடா, என் பொண்டாட்டிக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? தயாங் டியர்ஸோட கேக்குறான். என்ன ஒயின் உன் பொண்டாட்டியா? என்ன தயாங் சொல்ற? ஆமா, அவ என் பொண்டாட்டி. அந்த புருஷன். இப்ப சொல்லு, என் பொண்டாட்டி உன்னை லவ் பண்றாளா? ஏன் அவளை லவ் பண்றியா? அர்ஜுன் அமைதியா இருக்கான். சொல்லுடா, பொண்டாட்டி ஒன்று லவ் பண்றாளா? ஷர்ட் கால்ல போட்டு உழுக்குறான், அழுகுறான், கண்ணீர் தனியா வருது. அர்ஜுன் பாக்குறான். தயாங் கை எடுக்கிறான். ஆனா எடுக்காம கோவத்தோட பாக்குறான். சொல்லு அர்ஜுன். தயாங் இல்ல, உன் பொண்டாட்டி என்ன லவ் பண்ணல, அவளை நான் தான் லவ் பண்ணேன். அந்த செயின் முத கொண்டு ஐ லவ் யூ பொண்டாட்டி நான் தான் சொன்னேன். ஐ லவ் யூ டூன்னு உன் பொண்டாட்டி சொல்லல. அத ஃபர்ஸ்ட் கேட்டியா? ஓகே அர்ஜுன் தான் சொல்லிருப்பா. ஏன்னா அவ புக்ல நோட்ஸ் கேட்டா. அதை நான் கிளியர் பண்ணல. ஓகே அர்ஜுன் சொன்னா. அதை நான் சேவ் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணேன். அவ்வளவுதான். பொண்டாட்டி இன்ன வரைக்கும் என்ன ஃப்ரெண்டா தான் பாக்குறா. ஆனா நான் தான் அவளை லவ் பண்றேன். அவ்வளவுதான். தேங்க் ஷர்ட் கால்ற விட்டுட்டான். அவளோட செயின் போட்டது முத கொண்டு அதை ஃப்ரெண்டா தான் அவ போட்டிருந்திருக்கா. இன்னும் அவள் லவ்வரை ஏத்துக்கல. அர்ஜுன் ப்ரப்போஸ் பண்ணல, காலேஜ் ஃபினிஷ் பண்ணல, எல்லாத்தையுமே தயாங்கிட்ட சொல்றான். இப்ப புரியுதா தயாங்? என்ன நான் லவ் பண்ணல, அவளை நான் தான் லவ் பண்ணேன். இப்போ முத கொண்டு அவ என்ன ஃப்ரெண்டா தான் பாக்குறா. ப்ளீஸ் இத பத்தி அவட்ட கேட்காத. ஆனா தயாங், நீ ரொம்ப லக்கி, ரொம்ப கொடுத்து வச்சவன். என் மாதிரி பொண்டாட்டி உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த காலேஜ்லயே எல்லா பொண்ணும் என் பொன்னாடி சுத்துவாளுங்க. ஆனா நான் என் பொன்னாடி சுத்துனேன். ஆனா அவ என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்தா. இப்ப என்ன ஃப்ரெண்டா தான் தயாங் பாக்குறா. இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்ட்டு அவனும் கார் எடுத்துட்டு போயிடுறான். தயாங் அங்கனையே ஸ்டாப் ஆகி நிக்கிறான். இவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருந்திருப்பான். இப்ப அவன் கண்ணை தொடச்சிட்டு தான் அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ ஃபாஸ்டா போறான். முன்னாடி கார் வருது, அதை கூட ஓவர்டேக் பண்ணி அவ்வளோ ஃபாஸ்டா உங்க வீட்டில் ஸ்டாப் பண்றான். பைக்கை விட்டு இறங்கிதான்டா காலிங் பெல் அடிக்கிறான். உங்க அம்மா கிச்சன்ல இருக்காங்க. உங்க அப்பா தான் இப்ப ஹால்ல இருந்து அவர் ரூம்குள்ளேயும் போயிருப்பாரு. காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஓ, இவர் எங்க தான் போயிட்டாரு அப்படின்னு தான்டா உங்க அம்மா டோரை ஓபன் பண்றாங்க. பார்த்தா தயாங் நிக்கிறான். அவன் ஃபேஸ் பூரா அவ்வளோ டியர்ஸ். பார்க்கையிலே ஒரு மாறி இருக்கான். உங்க அம்மா எதுவுமே சொல்லல. உள்ள வர்றான். ஸ்ட்ரெயிட்டா உங்க ரூமை தான் ஓபன் பண்றான். உங்க அம்மாவும் பாக்குறாங்க. எதுவுமே சொல்லாம டோர் லாக் பண்ணிட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க. நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில வரீங்க. தயாங் உள்ள வர்றான். 2 பேருமே பாத்துக்கிறீங்க. தயாங் உங்களை பாத்துக்கிட்டே தான்டா அவன் ஹேண்ட் எடுத்து பின்னாடி திருப்பி கைய அவன் டோரே லாக் பண்றான். ஸ்கர்ட் மட்டும் கட்டியிருக்கீங்க. தயாங் அவ்வளோ ஃபாஸ்டா வந்து இழுத்து பிடிச்சி உங்களை கிஸ் பண்றான். தயாங் பொண்டாட்டி பேசியோடி அப்படின்ட்டு அவ்வளோ ஃபோர்ஸா உங்களை கிஸ் பண்றான். உங்களை ரொட்டேட் பண்றான். என் ஷோல்ல தட்டுறீங்க. உங்களை லிக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டே தான்டா உங்களை பெட்லயும் படுக்க வைக்கிறான். இல்ல அப்படின்னு தலையாற்றி அவங்க லிப்ஸ விடவே இல்லை. உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே தான் அவன் ஷர்ட் பட்டனு கழட்டுறான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு. வேணான்னு தலையாட்டுறீங்க. அவன் ஹெட்ட பிடிச்சு இழுக்குறீங்க. நான் வெளியில உங்க அம்மா அப்பா இருக்காங்க. அவன் ஷர்ட் பட்டனி கழட்டி தூக்கி போட்டான். ஸ்கர்ட்ல கை வைக்கிறான். கைய டச் பண்றீங்க. உங்க கையை எடுத்து மேல லாக் பண்றான். இன்னமும் உங்களை ஃபோர்ஸ் பண்றானேன்னு தான் உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் வருது. பயமா இருக்கு.
உங்கள் ஸ்கர்ட்டையும் கழட்டுறான். உங்கள் ஹிப்பு வரைக்கும் கொண்டு வந்துட்டான் அந்த ஸ்கர்ட்டை. உங்களால் ப்ரீத் பண்ண முடியும். உச்சியோட ரொம்ப சிரமப்படுறீங்க. எனக்கு புரியுது. உங்கள் லிப்ஸை விடுறான். உங்களை பார்க்குறான். வேணாம் ப்ளீஸ் தயா வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் 2 ஹேண்டும் உங்கள் கையில் கோர்த்துக்கிறான். ஆல்ரெடி ஐ லவ் யூ டி எனக்கு வேணும் இல்லாமனால இருக்க முடியாது அப்படின்னு தான் அவங்க நெக்கெல்லாம் கிஸ் பண்ணி பைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பயமா இருக்கு ஆனால் தயாங்கன்றீங்க. உங்கள் ஹேண்டை அவ்வளோ க்ரிப்பாக பிடிக்கிறான். தயாங் ப்ளீஸ் தயாங் வேணாம் பயமா இருக்கு ப்ளீஸ். உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. உங்களே பார்க்குறான். உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி உங்கள் கண்ணெல்லாம் கிஸ் பண்ணுறான். உங்களோட கண்ணீரை சக் பண்ணி எடுக்கிறான். உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. அவன் கண்ணிலே டியர்ஸ் வருது. இவ்வளோ மிஸ் பண்ணுறான். அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கிஸ் பண்ணி உங்களை ஜஸ்ட் இல்லாமல் சக் பண்ண ஆரம்பிக்கிறான். நார்மலாக அமைதியாக அவனையே பார்க்குறீங்க. எதுவுமே சொல்லலை நீங்கள். அங்கங்கே உங்கள் ஸ்டொமக்லாம் சக் பண்ணி அழுகுறான். உங்கள் ஸ்டொமக்கை பார்க்க எழுப்புறான். அவனோட பேபி நினைப்பு தான் அவனை போட்டு பாடா படுத்துது. ஏண்டி என்னால் முடியலடி என்னுடைய குழந்தைடி எனக்காக எனக்கு பேபி வேணும் எனக்கு வேணும்டி அப்படின்னு தான் அவனோட பேண்ட்டையும் கழட்டிட்டு பாக்ஸரும் கழட்டுறான். தயங்க நான் சொல்றது கேளு வேணாம் நீ நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றதுக்குள்ளே அவங்கள அகைன் கிஸ் பண்றான். ஷோல்டர் போட்டு தள்ளுறீங்க. நம்மளோட பேபி இன்னமும் என்னோட ஸ்டொமக்ல தான் இருக்குன்னு சொல்ல வந்திருப்பீங்க. நீங்க ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு தான் அவன் உங்களை கிஸ் பண்ணி உங்களுக்குள்ள இன்செர்ட் பண்ணிட்டான். உங்களுக்கு வலிக்குது. ஷோல்டர் போட்டு அடிக்கிறீங்க எழுறீங்க. உங்களுக்குள்ள ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வலிக்குது பயமா இருக்கு பயம் வருது அதாயிருமோ அப்படின்ட்டு. ஆனா உங்களை டென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றா. ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணாத அளவுக்கு லைட்டா வலிக்குது. தயாங்கூட லிப்ஸை கடிக்கிறீங்க. அவனுக்கு ஓகே தான். அவனுக்கு பேபி வேணும். அதனால அவங்களுக்குள்ளதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு பெயின் போய் ப்ரெஷர் ஆகுது. உங்களையும் மீறி உங்க ஹேண்டு தயாங்க ரப் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனும் உங்களுக்கு பேக் கிஸ் பண்றான். அவன் முடியெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி பண்றீங்க. அவனும் ஐஸை ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். உங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொல்றீங்க. உங்க காலெல்லாம் ஒரு மாதிரி பண்றீங்க. உங்க லிப்ஸ்ல இருந்து அவன் லிப்ஸ் எடுத்துட்டான். உங்களுடைய மூர்னிங் சவுண்டு வெள்ள வரைக்கும் கேக்குது. உங்க அப்பா வெளில வந்திருப்பாரு. உங்க ரூம்ல என்னமோ சவுண்டு கேக்குதுன்னு பதறிக்கிட்டு வேணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அம்மா ஹேண்ட பிடிச்சி இழுத்திருப்பாங்க. என்னடி பண்ற கத்துறாடி. இங்க உள்ள போவேனா என்ன பேசுற. தயாங் உள்ள இருக்கான். அவங்க ஹாப்பியா லைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணாம வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு உங்க அம்மா அவங்க அப்பா கூட்டிட்டு அந்த டோரையும் லாக் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு வெளில போயிடுறாங்க. இந்த சைடு உங்க மூர்னிங் சவுண்டு தான். தயாங் தயாங் கத்துறீங்க. அவன் அகைன் உங்களுக்குள்ள கம்ப் பண்ணிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்றான். முடியல போதும் போதுன்றீங்க. ஆனா எனக்கு வேணும்டி அப்படின்னு தான் உங்களுக்கும் தோஸ் பண்ணி கம் பண்ணிட்டு அப்படியே உங்க மேல பொத்துன்னு விழுகுறான். அவ்வளவுதான் உங்க ஃபோர்ஸுக்கு தயாங்க தள்ளி விட்டீங்க. உடனே உங்களை ஷாக்கா பாக்குறான். பெட்ல சைட்ல விழுந்திருப்பான். என்னடி வலிக்குது கண்ணு ஒரு மாதிரி சொறையும் முழிக்கிறீங்க. ஃபோர்ஸா விழுந்தோம்னுச்சுதான் வலிச்சிருக்கும் அப்படின்னு தான் பக்கத்துல வந்து படுக்கிறான். அவனுக்கு ரொம்ப டயர்ட். அன்னைக்கு உங்க கூட நிம்மதியா தூங்கியிருப்பான். காலேஜ்ல உங்க ஸ்டொமக்கு ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறான். உங்களுக்கு பெயினா இருக்கும் அப்படின்ட்டு நீங்களோ டயர்ட்ல தூங்குறீங்க. ஏன் உங்க ஸ்டொமக்கு ரப் பண்ணி கொடுக்கல. உங்க ஸ்டொமக் ரொம்ப கொஞ்சம் பெருசா தர்ற மாதிரி தெரியும். உங்களை பாக்குறான். நீங்க கொஞ்சம் சப்பி ஆயிட்டீங்க. அதனால இப்படி இருக்கும் அப்படின்னு தான் உங்களோட ஹார்ம்ஸ்குள்ள உங்களை ஹக் பண்ணிட்டு படுக்கிறான். உங்களுக்கும் தெரியுது டயர்ட்ல தூங்குறீங்க. 6:30 ஆயிடுச்சு. உங்க அம்மா இங்க கோயிலுக்கு போயிருப்பாங்க. உங்க பேர்லயும் தயாங் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிருப்பாங்க. இங்க தயாங் வீட்டுல அவங்க அம்மா தான் தயாங் கால் பண்ணிருப்பான். தோனுக்கு கிஃப்ட் வாங்க போயிருப்போம் அப்படின்னு. அவங்களும் ஓகேன்னு இருப்பாங்க. இவ்வளோ டைம் ஆச்சு இன்னும் வரலன்னு தான் தோனுக்கு கால் பண்றாங்க. பார்த்தா அவன் அப்பதே கிளம்பிட்டான் அப்படின்றாங்க. என்ன அப்பதேவா அவன் இன்னும் வரலடா. அம்மா நேரம் வந்திருப்பான். 4:50க்கெலாம் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்றான். ஆனால் இப்போ 6 ஆச்சு. சரி ஓகே வந்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுறாங்க. 7 மணி ஆகுது. உங்களோட அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. இதுக்கப்புறம் தயாங்க அம்மானால வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் 1/2 ஹவரில் தயாங்கோட அப்பா வந்துடுவார். தயாங்க ஃபோனுக்கு அவங்க அம்மா கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கால் வந்து கட் ஆகுது. இது உங்கள் அம்மாவுக்கு கேட்குது. பட் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரியாதனால உங்கள் ரூம்குள்ளே வர அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. அகைன் கால் வருது. உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்டு
உங்கள் டயர்ட் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபோன் ரிங்கு. பக்கத்தில் பார்த்தா தயாங் உங்களை ஹக் பண்ணி படுத்திருக்கான். ரொம்ப டயர்டாக படுத்திருக்கான். அவன் ஃபோர்கட்லேயும் கிஸ் பண்ணிட்டு அவன் ஹேண்டு உங்கள் ஸ்டொமக்கில் இருக்கும். அதையும் எடுத்து விட்டு உங்களால் சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி லைட்டாக உங்கள் கால் எடுத்து வச்சுட்டு தான் அந்த ஃபோனையும் அட்டன் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியுது அது தயாங்க அம்மான்னு. ஹலோ தயாங், எங்கடா இருக்க? தயாங்கோட அம்மா கேக்குறாங்க. தயாங்க திரும்பி பாக்குறீங்க. அத்தை, யாரு? ஒயன், நீ எப்படி தயாங்? தயாங் எங்கன்னு கேக்குறாங்க. அவர் தூங்குறாரு அப்படின்றீங்க. அப்ப தயாங்க போடா வாடான்னு சொல்லுவீங்க. ஆனா இப்போ உங்க வாயால அவர் தூங்குறாரு அப்படின்றீங்க. தயாங்கோட அம்மாவுக்கு ஷாக்கு. ஒயன், அத்தை, எனக்கு புரியல. எந்திரிக்கலான்னு போறீங்க, முடியல. அம்மா அப்படின்றீங்க. என்னாச்சு ஒயன்? அது ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு புரியுதாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. சரிம்மா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு தான் தயங்கோட அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தயங்க திரும்பி பார்க்குறீங்க. அவன் ரொம்ப டயர்டாக தூங்குறான். ஃபோனை வச்சுட்டு தான் எப்பயும் எழுந்திரிச்சு அவனுக்கும் பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்க. அதெல்லாம் ரொம்ப வலிக்குது. அவளுக்கு அதை விட பயம் உங்கள் ஸ்டொமக்கில் பட்டது. அதுக்குள்ளே தள்ளி விட்டீங்க. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வெளில வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. அப்பா அவர் ரூமுக்கு போயிட்டாரு. அம்மா பசிக்குது, வாமா அப்படின்னா உங்கள் அம்மா வரையிலே உங்களுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சரி சாமியெல்லாம் கும்பிட்டோமே அப்படின்ட்டு. தயாங்க எங்கன்னு கேட்குறாங்க. அவர் தூங்குறாரு அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவுக்கும் ஷாக்காக இருக்கு. என்னடா அவன் அவருன்றாளே அப்படின்னு. அம்மா பசிக்குது. அம்மா தான் உங்களுக்கு ஃபுட் வச்சு சிக்கன் வச்சு பிளேட்டில் வைக்கிறாங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க. உங்களையே பார்க்குறாங்க. அங்கங்கே பைட் மார்க் இருக்கு. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. எதுவுமே சொல்லாம தான் சாப்பிட்றீங்க. தண்ணி குடிடா அப்படின்றாங்க. அப்படின்னு தான் குடிக்கிறீங்க. நீங்களே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. உங்கள் அம்மா தான் உங்கள் பிளேட்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறாங்க. ஏன் உட்காராம எந்திரிச்சு நடடி அப்படின்றாங்க. ஏன்னா 5 months ஸ்டார்ட் ஆக போகுது. லைட்டாக உங்கள் ஸ்டொமக் தெரிய ஆரம்பிக்குது. நீங்களும் சாப்பிட்டோன்னு நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி 8 o'clock ஆக போகுது. இன்னும் தயாங்க எந்திரிக்கவே இல்லை. உங்களை கூப்பிட்டு தான் தயாங்க எந்திரிக்க சொல்லு சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்களும் சரிம்மா அப்படின்னா உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா இன்னும் தயாங் தூங்குறான். அவ்வளோ டயர்டாக தூங்குறான். அவனை பார்க்குறீங்க. ஷோட்லலாம் அங்கங்கே கீறி வச்சு வச்சுருக்கீங்க.